அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறை இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த டிபார்ட்மெண்ட்டோட பாலிசி நோட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். சரியா? ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பாலிசி நோட் வந்து விடுவாங்க. இந்த பாலிசி நோட்டில் அந்தந்த துறை சம்பந்தமாக அவங்களோட சாதனைகள் என்ன, அந்த துறை யாருக்காக கொண்டு வரப்பட்டது, அந்த துறையின் மூலமாக பயன்பெறக்கூடிய பயனாளிகள் யார் யார், அந்த துறையோட நோக்கங்கள் என்ன, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சாதனைகள் என்ன அப்படின்னு நிறைய விஷயங்களை அந்த பாலிசி நோட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போடுவாங்க. எப்பயுமே நம்ம ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்பொழுது நம்ம ஒரு ப்ரிலிம்ஸே எழுதுகிறோம் அப்படின்னா ப்ரிலிம்ஸ்லேயும் பாலிசி நோட் பற்றி கேட்பாங்க. அதுவே நம்ம மெயின்ஸ் எழுதுகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்கீம் பற்றி எழுதும் பொழுது நம்ம நியூஸ் பேப்பரில் படிக்கிற சில விஷயங்களை வந்து ஆட் பண்ணுவோம். ஆனால் ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு மையம் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா அதை நம்மளோட பேப்பரில் எழுதும்போது நம்மளுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் அப்படின்றது கிடைக்கும். சரியா? அதனால் இன்றைக்கி நம்ம சோஷியல் வெல்ஃபேர் அண்டு விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அவங்களோட பாலிசி நோட்டு தான் வந்து பார்க்க போகிறோம். சரியா? இவங்களுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 அமைப்புகள் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, சமூக நல இயக்குநரகம், ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் இயக்குநரகம், குழந்தை நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் இயக்குநரகம் அப்படின்னு ஒரு 3 இயக்குநரங்கள், டைரக்டரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே இருக்க எல்லா விஷயங்களையும் செயல்படுத்துறதுக்கு டைரக்டரேட் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கும். அதில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறைக்கு கீழே 3 டைரக்டரேட்ஸ் வந்து இருக்குது. சமூக நல இயக்குநரகம், ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் இயக்குநரகம், குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் இயக்குநரகம் அப்படின்னு 3 வந்து இருக்குது. அடுத்ததா மகளிர் நலனுக்காக இவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட இந்திய அரசியலமைப்பில் மகளிரோட நலனுக்காக என்னென்ன ஆர்டிகல்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆர்டிக்கல் 14 என்ன சொல்லுது அப்படின்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் மற்றும் அனைவருக்கும் சமமான சட்ட பாதுகாப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுது. இந்த ஆர்டிக்கல் 14 படி நம்ம எந்த ஒரு பெண்ணையும் வந்து என்ன பண்ணணும், சமமாக நடத்தணும் அப்படின்றது தெரியுது. அடுத்தது ஆர்டிக்கல் 15 1 என்ன சொல்லுது அப்படின்னா, எந்த ஒரு குடிமகனையும் அவரோட பாலினம், இனம், வயது, பிறந்த இடம் இந்த மாதிரி எந்த ஒரு பாகுபாடும் காட்டக்கூடாது. இனம், மொழி, மதம், சாதி, பிறந்த இடம் அப்படின்னு எந்த ஒரு பாகுபாடும் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுது. ஆர்டிக்கல் 15 3 என்ன சொல்லுது அப்படின்னா, பாசிட்டிவான பாகுபாடுகளை நீங்கள் காட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. யாருக்காக அப்படின்னா, நம்மளுக்கு வந்து விமன்ஸ்க்காகவும் சில்ட்ரனுக்காகவும் என்ன பண்ணலாம், நீங்கள் பாசிட்டிவ் பாகுபாடு காட்டலாம். அது என்ன பாசிட்டிவ் பாகுபாடு அப்படின்னா, எந்த இடத்துலையுமே வந்து யாரையுமே சமமாக நடத்தணும் அப்படின்னு சொல்கிற அந்த கவர்மெண்ட் தான் என்ன சொல்லுது, குழந்தைகளுக்காகவும் பெண்களுக்காகவும் சிறப்பு சலுகைகள் அப்படின்றது கொடுக்குது. அந்த சிறப்பு சலுகையை தான் நம்ம பாசிட்டிவ் பாகுபாடு அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அப்போ ஆர்டிக்கல் 15 3 என்ன சொல்லுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது 16 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொது வேலை வாய்ப்பில் அனைவருக்கும் என்ன கொடுக்கணும், சமமான வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது ஆர்டிக்கல் 39 இது எங்கே இருக்கும் அப்படின்னா, டிபிஎஸ்பியில் இருக்கும், அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகளில் 39 என்ன சொல்லுது அப்படின்னா, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் போதுமான வாழ்வாதாரத்தை சமமாக பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததா 39 என்ன சொல்லுது அப்படின்னா, சம வாய்ப்பு அடிப்படையில் நீதியை மேம்படுத்துதல் பற்றி சொல்லுது. ஓகேவா? அடுத்ததா ஃப்ரீ லீகல் எய்டு பற்றியும் சொல்லுது. ஓகேவா? இலவசமான சட்ட உதவி பற்றி சொல்லுது. அடுத்தது ஆர்டிக்கல் 51 ஏஇ இது என்ன அப்படின்னா, அடிப்படை கடமைகள் அப்படின்னு சொல்லுவோம். 55 அப்படின்றது அடிப்படை கடமை. அதில் அப்படின்ற சப்கிளாஸில் என்ன சொல்கிறாங்க, பெண்களை இழிவுபடுத்தும் நடைமுறைகளை கைவிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சகோதரத்துவத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்ததா பஞ்சாயத்து ராஜில் நம்மளுக்கு 3 1 பங்கு ரிசர்வேஷன் அப்படின்றது கொடுக்குறாங்க. அதே மாதிரி நகர்ப்புறங்களில் இருக்கிற பஞ்சாயத்துகள்லையும் உள்ளாட்சி அமைப்புகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 3 1 பங்கு பெண்களுக்கு ரிசர்வேஷன் அப்படின்றது கொடுக்குறாங்க. அதுக்கான ஆர்டிக்கல் வந்து என்ன, 243 அப்படின்னா பஞ்சாயத்துகளில் ரிசர்வேஷன், 243 அப்படின்றது நம்மளுக்கு முனிசிபாலிட்டியில் ரிசர்வேஷன். எவ்வளோ, 1/3% வந்து ரிசர்வேஷன். 3 1 பங்கு வந்து பொண்ணாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகே? அடுத்ததா நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கும் மேலே வந்து என்ன பண்ணுறாங்க, 2016 எல்லா பஞ்சாயத்துகள்லையும் அதாவது உள்ளாட்சி அமைப்புகளையும் பெண்களுக்கு 50% ரிசர்வேஷன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அது வந்து நம்ம சிறப்பாக சொல்லிக்கணும். அடுத்ததா 300 என்ன சொல்லுது, பெண்களுக்கு சொத்துரிமை பற்றி சொல்லுது. ஓகேவா? அப்போ பெண்கள் நலம் சார்ந்து ஆர்டிகல்ஸ் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க.
அதுதான் ஒரு திட்டத்தை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புதுமை பெண் திட்டம். புதுமை பெண் திட்டம் அப்படின்றது நம்மளுக்கு மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரோட திருமண உதவி திட்டமாக இருந்துச்சு. ஓகேவா? மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரோட திருமண நிதி உதவி திட்டம் வந்து என்னென்னு பேர் மாற்றிருக்காங்க அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உரிமை தொகை திட்டம் அப்படின்னு, கல்வி உதவி தொகை திட்டம் அப்படின்னு மாற்றினாங்க. அதுக்கப்புறம் அது பேரை நம்ம புதுமை பெண் திட்டம் அப்படின்னு மாற்றிருக்கோம். சரியா? இந்த திட்டம் ஸ்டார்ட் பண்ணது எப்போ அப்படின்னா 5/9/2022, அதாவது செப்டம்பர் 5, 2022 ஸ்டார்ட் பண்ண ஒரு திட்டம் தான் இந்த புதுமை பெண் திட்டம். இந்த புதுமை பெண் திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா அரசு பள்ளியில் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் படித்த பெண் குழந்தைகள் அவங்களோட உயர்கல்வி படிக்கும் பொழுது கல்வி உதவித்தொகையாக கவர்மெண்ட்டு மாதம் 1000 ரூபாய் கொடுப்பாங்க. இந்த பார்த்தீங்க அப்படின்னா 2022 வந்து பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளுக்கு மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. திட்ட விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா 2024 டிசம்பர் 30 அப்போது எய்டட் ஸ்கூல்லையும் படிக்கிற பெண்களுக்கும் வந்து என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் எய்டடில் படிக்கிற குழந்தைங்களுக்கும் திட்டத்தை வந்து விரிவாக்கம் பண்ணுறாங்க 2024-25. சரியா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த திட்டம் என்னவா இருக்குது அப்படின்னா பெண்கள் அப்படின்னாலே படித்து முடிச்சோடனே கல்யாணம் அப்படின்றது இல்லாமல் அவங்களோட எம்பவர்மெண்ட் அப்படின்றத நோக்கி இந்த திட்டம் வந்து நகர்த்துது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த காலத்தில் பெண் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக நிதி உதவி கொடுத்துருக்காங்க, அதை மாற்றி படிக்க வைக்கிறதுக்காக நிதி உதவி கொடுக்குறோம் அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 2025 மட்டும் 420 கோடி வந்து ஃபண்ட் வந்து இதுக்காக அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நம்ம என்னதான் வந்து சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை அப்படின்னு படித்தாலுமே கூட இந்த புதுமை திட்டம் மாதிரியே இருக்கிற இன்னொரு திட்டத்தையும் நம்ம சைட் பை சைடு பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் இங்கே எழுதியிருக்கேன். தமிழ் புதல்வன் திட்டம் இது வந்து ஆகஸ்ட் 9, 2024 வந்து கொண்டு வந்தாங்க. இது என்ன தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னா பெண் குழந்தைகளுக்கு எப்படி மாதம் 1000 ரூபாய் தராங்களோ அதே மாதிரி ஆண் குழந்தைகளுக்கும் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட உயர்கல்வியில் மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அவங்க காலேஜ் படிக்கும்போது அவங்க எவ்வளோ படித்தாலும் மாதம் 1000 ரூபாய் வாங்கிப்பாங்க. ஓகேவா? அந்த திட்டத்துக்கு தமிழ் புதல்வன் அப்படின்னு சொல்கிறோம். தமிழ் புதுமை பெண்ணா கேர்ள்ஸ்க்கு, தமிழ் புதல்வன் அப்படின்னா பாய்ஸ்க்கு. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு, வேறு எதுவும் இருக்காது. அடுத்ததாக விடியல் பயணம். விடியல் பயணம் அப்படின்றது என்னன்னா பெண்களுக்கு இலவசமான அதாவது பயணம், பேருந்து பயணம் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ரீயாக வந்து டிக்கெட் இல்லாமல் பயணம் பண்ணுறது அப்படின்றத நம்ம விடியல் பயணம் அப்படின்னு சொல்கிறோம். எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 7/5/2021 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட திட்ட விரிவாக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் திருநங்கைகளுக்கும் வந்து என்ன பண்ணுறாங்க, ஃப்ரீயாக வந்து போகிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்ஜெண்டருக்கு எப்போ மாற்றினாங்க அப்படின்னா 3/6/2021. சரியா? அதே வருஷம்தான். அடுத்த மாதத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிரான்ஸ்ஜெண்டருக்கும் வந்து இந்த ஃப்ரீ பஸ் அப்படின்றது கொடுக்குறாங்க. ஓகேவா? உள்ள பகுதி, அதாவது உள்நாட்டு, அதாவது ஸ்டேட்டுக்குள்ளே போகிற பஸ் எல்லாத்துலேயுமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிக்கெட் வந்து கிடையாது பெண்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து ஒரு பெண் வந்து அவங்களோட ஆண்டுக்கு 888 ரூபா சராசரியாக சேமிக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்லே. சரியா? அதனால் அது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 3வது திட்டம் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் நினைவு கலப்பு திருமண நிதி உதவி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் நினைவு கலப்பு திருமண உதவி திட்டம். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாதி பாகுபாடை ஒழிக்கிறதுக்காகவும் சமத்துவத்தை மேம்படுத்துவதற்காகவும் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் சாதி பாகுபாடுகள் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, அதனால் எல்லாரையும் ஈக்குவலாக பார்க்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு கவர்மெண்ட்டோட ஸ்கீம் தான் இது. 1968 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா கலப்பு திருமணம் அப்படின்றது நடக்கணும். கலப்பு திருமணம் அப்படின்றத 2 ஸ்டேட்டாக வந்து பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பிரிவு வந்து என்ன அப்படின்னா ஒரு ஆண் ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா ஆணோ பெண்ணோ ஒருத்தவங்க SC/ST கம்யூனிட்டியாக இருக்கணும், இன்னொருத்தவங்க அதர் கேஸ்ட்டாக இருக்கலாம். சரியா? அடுத்தது 2வது பிரிவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆண் பெண் யாராவது ஒருத்தவங்க MBC அல்லது BCயாக இருக்கணும், இன்னொருத்தவங்க ஃபார்வர்டு கேஸ்ட்டாக இருக்கணும், அதாவது பிராமணர்கள் மாதிரி முன்னேறிய வகுப்பினராக இருக்கணும். ஓகேவா? பொதுவாக என்ன சொல்கிறாங்க, ஒரு முன்னேறிய வகுப்பினரும் கீழே இருக்கவங்க இன்னொருத்தவங்க வந்து இன்னொரு பார்ட்னர் வந்து கீழே இருக்கிற ஒரு சாதிய பாகுபாட்டில் இருக்கிறவங்களா இருக்கணும். அப்படி இருந்தாங்க அப்படின்னா இதில் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணி என்ன பண்ணலாம், பெனிஃபிட் வந்து வாங்க முடியும். இதுக்கு வந்து ஆண்டு வருமான உச்ச வரம்புலாம் எதுவுமே இல்லை. ஒன்லி வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்,
கலப்பு திருமணம் மட்டும் பண்ணியிருந்தா போதும். அதே மாதிரி இதில் என்னன்னா ஒரு பெண்ணு கல்யாணம் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு 18 வயசு நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? உயர் வகித விரும்பு அப்படின்றது எதுவுமே இல்லை. ஒரு பெண் வந்து எத்தனை வயசில் வேணாலும் கலப்பு திருமணம் பண்ணலாம். ஆனால் மினிமமாக அவங்களுக்கு 18 வயசு முடிஞ்சிருக்கணும் அப்படின்றது தான் வந்து இதோட முக்கியமான நோக்கம். அடுத்ததாக கால அளவு எவ்வளோ நாளுக்குள்ளே விண்ணப்பம் பண்ணணும் அப்படின்னா கல்யாணம் ஆகி 2 வருஷத்துக்குள்ளே என்ன பண்ணணும், அவங்க அப்ளை பண்ணியிருக்கணும். அப்போ தான் இந்த பெனிஃபிட் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் என்ன பெனிஃபிட் கொடுப்பாங்க அப்படின்னா 25,000 வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காசு வந்து கொடுப்பாங்க. அந்த பெண் வந்து டிகிரி முடிக்காமல் இருந்தாங்க அப்படின்னா. அதுவே 50,000 வந்து காசு கொடுப்பாங்க டிகிரி முடிச்சிருந்தாங்க அப்படின்னா 2 பேருக்குமே 8 கிராம் தங்கம் 1 பவுன் தங்கம் அப்படின்றது கொடுத்துட்ருக்காங்க. சரியா? அடுத்தது பாருங்க, டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண உதவி சட்டம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண உதவி திட்டம் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1975 வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு ஸ்கீம் தான் இது. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏழை விதவைகளுக்கு மறுமணம் பண்ணுறதுக்கு பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க. சரியா? ஒரு பொண்ணு இருப்பாங்க, அவங்க வந்து கல்யாணம் ஆகி 1 வருஷம் 1.5 வருஷத்துக்குள்ளேயே வந்து அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு அப்படின்னா அவங்களும் வந்து நம்ம விதவை அப்படின்னு தான் சொல்கிறோம். ஓகேவா? அவங்க மீதி லைஃப் ஃபுல்லாக அவங்க வந்து அவங்க அப்படியே இருக்க முடியுமா? முடியாது இல்லையா? அதனால் அவங்களுக்கு மறுமணம் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சலுகை வந்து கொடுக்குறாங்க. இதன் மூலமாக ஒரு விதவை மறுமணம் மூலமாக அவர்களுக்கு கண்ணியமும் மரியாதையும் அங்கீகாரமும் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? வெறுமனே வந்து ஹஸ்பண்ட் இல்லை அப்படின்றதோட அவங்க வந்து கவர்மெண்ட்டோட பெனிஃபிட்டோடு அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணும்பொழுது அவங்களுக்கு கண்ணியம் மரியாதை அங்கீகாரம் எல்லாமே கிடைக்குது. அந்த காலத்தில் என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு அப்படின்னா கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு நினைப்பு வந்து அந்த காலத்தில் இருந்துச்சு. ஓகேவா? ஆனால் இப்போ கவர்மெண்ட்டே அதுக்கு காசு கொடுக்கறதுனால அதெல்லாம் ஒரு தப்பான விஷயம் இல்லை அப்படின்றது எல்லாருக்கும் புரியும் அப்படின்னு சொல்கிறதுனால தான் இது சொல்லியிருக்காங்க. கண்ணியம் மரியாதை அங்கீகாரம் எல்லாம் கிடைக்குது. இதோட தகுதி பார்த்தீங்க அப்படின்னா மணமகளோட குறைந்தபட்ச வயது 20 இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி மணமகனோட வயசு 40க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? கல்யாணம் பண்ணுற ஆணோட வயசு 40க்குள்ளே இருக்கணும். பெண்ணோட வயசு பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 20 வயசாவது முடிஞ்சிருக்கணும். உயர் வயது வரம்பு அப்படின்றது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்ததாக இதுக்கு என்னென்ன வேணும் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னா விதவை சான்று, அவங்களோட செகண்ட் மேரேஜோட திருமண அழைப்புதல், அதுக்கப்புறம் அவங்களோட வயது சான்று, இது எல்லாமே வேணும். ஓகே? அவங்க தான் நம்ம சொல்லியிருக்கலாம் 20 வயசு முடிஞ்சிருக்கணும், மாப்பிள்ளைக்கு 40 வயசு வந்து குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் திருமணமான நாளிலிருந்து 6 மாதத்துக்குள்ளே விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் 6 மாதத்துக்குள்ளே என்ன பண்ணணும், விண்ணப்பம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3வது ஸ்கீம் பாருங்கள், ஈவேரா மணியம்மையார் நினைவு ஏழை விதவை மகள் திருமண நிதியுதவி திட்டம். இதுக்கு முன்னாடி நம்ம விதவை திருமணத்துக்காக ஃபண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம். இது வந்து விதவையோட மகள். ஓகேவா? ஏழையாக ஒரு விதவை இருக்காங்க, அவங்களோட மகளுக்கு அவங்க கல்யாணம் பண்ணணும், அப்போ அவங்களுக்கு காசு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த ஈவேரா மணியம்மையார் நினைவு ஏழை விதவை மகள் திருமண நிதியுதவி திட்டம். இது வந்து 1982 வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டு வருமானம் 72,000க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உதவித்தொகை அப்படின்றது கொடுக்குறாங்க அவங்க பொண்ணோட கல்யாணத்துக்கு. ஏற்கனவே ஒரு பொண்ணு விதவைகளுக்கான உதவித்தொகையை வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் கேட்க மாட்டாங்க. அவங்க பொண்ணோட கல்யாண பத்திரிக்கை காமிச்சாலே அவங்க வந்து காசு போட்டுருவாங்க. அப்படி விதவை தொகைக்கான ஊதியம் வந்து அவங்க அதாவது கவர்மெண்ட் பெனிஃபிட் எதுவும் வாங்கலை அப்படின்னா அப்போ அவங்க வந்து விதவை சான்றையும் வருமான சான்றையும் இணைச்சி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி பெண்ணுக்கு 18 வயசுக்கு மேலே இருக்கணும், உச்ச வயது வரம்பு எதுவும் கிடையாது. திருமணத்துக்கு 40 நாளைக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணியிருக்கணும், அப்ளை பண்ணியிருக்கணும். சம்டைம்ஸ் ரொம்ப பிரச்சனை, அதாவது தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன் அப்படின்னா கல்யாணம் அன்னைக்கு கூட நம்ம என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண்கள் திருமண உதவி திட்டம். அன்னை தெரசாவோட நினைவாக கொண்டு வந்திருக்காங்க. 1985 வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த பெண் ஆதரவற்றவராக இருக்கணும். ஓகேவா? தாய் தந்தையோட இறப்பு சான்று வேணும், அப்படி இல்லைன்னா VAO RI கிட்ட வாங்கினா ஆதரவற்றோர் சான்று அப்படின்றது வேணும். ஓகேவா? இதுலேயும் வயது வருமானம், அதாவது உச்ச வயது வருமானம் எதுவும் கிடையாது, வருமான உச்ச வரம்பு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கல்யாணத்துக்கு 40 நாளைக்கு முன்னாடி மனு வந்து கொடுத்துருக்கணும். அடுத்து சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு விலையில்லா தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம். ஓகேவா? 20 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கிற பெண்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதில் யாருக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க அப்படின்னா விதவைகள், ஆதரவற்ற பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள்,
உடல் ஊனமுற்றவர்கள், அது வந்து ஆணும் இருக்கலாம் பெண்ணும் இருக்கலாம். அதே மாதிரி சமுதாயத்தில் நலிவடைந்தவர்கள், இவங்களுக்குலாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அவங்க வந்து ஒரு சுய தொழில் செஞ்சு பொழைச்சிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் கொண்டு வந்தது தான் இந்த திட்டம். சரியா? இது வரைக்கும் நம்ம கவர்மெண்ட்டோட திருமண உதவி திட்டங்கள் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதிகள் நிறுவனம், தமிழ்நாட்டில் ஒர்க்கிங் விமன்ஸோட ஹாஸ்டலோட நிறுவனம் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு தமிழில் தோழி நிறுவனம், தோழி ஹாஸ்டல் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதிகள் நிறுவனம், அவங்க நடத்துகிற ஹாஸ்டலுக்கு பேர் தான் தோழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? 2013 இது நிறுவப்பட்டது. இது வந்து ஒரு பொதுத்துறை நிறுவனமாக பதிவு செஞ்சுருக்காங்க. ஓகேவா? இதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா இவங்க வீடு போன்ற வசதியை வந்து கொடுப்பாங்க. நியாயமான வாடகையில் விமென்ஸுக்கு ஹாஸ்டல் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லுமா 17 ஹாஸ்டல் வந்து இருக்குது. 16 டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த ஹாஸ்டல்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? தமிழ்நாடு ஒர்க்கிங் விமன் ஹாஸ்டல் கார்பரேஷன் லிமிடெட், அதுதான் அந்த பேர். அடுத்ததாக சக்தி இயக்கம். சக்தி இயக்கம் அப்படின்றது என்ன அப்படின்னா பெண்களுக்கான பாதுகாப்பையும் அதிகாரத்தையும் கொடுக்குற ஒரு இயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட 15வது நிதிக்குழு என்ன சொல்லுது அப்படின்னா பாலின சமத்துவம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னதுனால இந்த சக்தி இயக்கம் அப்படின்றது ஆரம்பிச்சிருக்காங்க. சக்தி இயக்கத்தில் 2 டிஃப்ரெண்ட்டான பிரிவுகள் இருக்குது. ஒன்று சம்பல், இன்னொன்று சமர்த்தியா அப்படின்னு சொல்லுவோம். சம்பல் அப்படின்னா பாதுகாப்பு, சமர்த்தியா அப்படின்னா அதிகாரம் அளித்தல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சம்பலில் பார்த்தீங்க அப்படின்னா 49 ஒன் ஸ்டாப் சென்டர் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த சம்பலுக்கு வந்து 100% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃபண்டு வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? அதுவே சமர்த்தியா அப்படின்றது 36 ஷார்ட் ஸ்டே ஹாஸ்டல்ஸ் அப்படின்றது இருக்குது. கொஞ்ச நாள் மட்டும் வந்து தங்கிட்டு போகலாம். ஒரு வீட்டில் ஏதாவது பிரச்சனை வருது, ஓகேவா, அவங்களுக்கு வந்து ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது, அப்பா அம்மாவும் யாரும் சப்போர்ட் இல்லை அப்படின்ற டைமில் அவங்க வந்து தங்கிட்டு போகலாம், ஷார்ட் ஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை ஏதாவது ஒரு ஊருக்கு வராங்க, ஓகேவா, அந்த ஊருக்கு அவங்க வந்து எந்த வழக்கமும் இல்லை, ஏதோ கொஞ்ச நாள் வேலையாக வந்திருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல தங்கிக்கலாம். அந்த மாதிரி தமிழ்நாட்டில் 36 ஷார்ட் ஸ்டே வந்து இருக்குது, ஹோம்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? இதுக்கு வந்து ஃபண்ட் வந்து 60% சென்ட்ரல் கொடுப்பாங்க, 40% வந்து அந்தந்த ஸ்டேட் வந்து கொடுக்கும். சரியா? இந்த 49 ஒன் ஸ்டாப் சென்டரும் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஃபண்டில் தான் செயல்படுது. சரியா? இதில் சம்பளில். அடுத்ததாக சக்தியில் இருக்கிற திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். சக்தி இயக்கத்தில் ஃபஸ்ட்டு ஒருங்கிணைந்த சேவை மையம், மகளிர் உதவி எண், பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ, மகளிர் நீதிமன்றங்கள், இது எல்லாமே அதோட திட்டங்கள். ஒரு 4-5 முக்கியமான திட்டங்கள் இருக்குது. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உப திட்டங்கள் நிறையா இருக்குது. ஸ்மாலாக வந்து அதுக்கு கீழே வந்து திட்டங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னா நம்ம பார்த்தோம் இல்லையா, ஷார்ட் ஸ்டே ஹோம்ஸ் அப்படின்னு குறுகிய கால தங்கும் விடுதிகள். இந்த தங்கும் விடுதிகளுக்கு உஜ்வாலா அப்படின்னு சொல்கிறோம், அப்படி இல்லைன்னா சுவதார் கிரக அப்படின்னு சொல்கிறோம். கிரகம் அப்படின்னா வீடு அப்படின்னு தமிழில் ஒரு அர்த்தம் இருக்குது. சுவதார் கிரக அல்லது உஜ்வாலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து பணிபுரியும் பெண்களுக்கான மகளிர் ஹாஸ்டல்ஸ் அப்படின்றது இருக்குது. மகளிர்களுக்காக மகப்பேறு உதவி திட்டம், தேசிய குழந்தை காப்பக திட்டம், பாலின பட்ஜெட்டு, பாலின அதிகாரம் அளித்தலுக்கான மையம், அதுதான் சங்கல்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே இதோட உப திட்டங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ முக்கியமான திட்டம்னு பார்க்கும்போது இல்லையா ஒருங்கிணைந்த சேவை மையம், அது எதுக்காக அப்படின்னா இந்த ஒருங்கிணைந்த சேவை மையம் என்னன்னா ஒரே கூடையின் கீழே இருக்கிற ஆதரவு, ஒரு கூரையின் கீழே, ஓகே, ஒரு குடை கீழே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு கீழே இருக்கிற ஆதரவு, அந்த ஒரே ஒரு ஸ்கீமுக்கு கீழே நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கொடுப்பாங்க. இதுதான் நம்ம ஒரு குடையின் கீழே இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். சரி, அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒருங்கிணைந்த சேவை மையம் அப்படின்றது ஒரு கூரை கீழே இருக்கிற ஆதரவு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணோட தனிப்பட்ட வாழ்விலையும் பொது வாழ்விலையும் குடும்பத்திலேயோ சமுதாயத்திலேயோ பணியிடங்கள்லையோ எதுலையாச்சும் அவங்களுக்கு வன்முறை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அப்படி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு தான் இந்த ஒருங்கிணைந்த சேவை மையம் இருக்குது. தமிழ்நாட்டில் 48 சேவை மையங்கள் இருக்குது. இதுக்கு 100% வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் ஃபண்ட் வந்து கொடுக்குறாங்க. சரியா? அடுத்து மகளிர் உதவி எண். இது பார்த்தீங்கன்னா வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த டைமுக்கு ஆதரவும் அதுக்கப்புறம் அதுக்கு அவங்க தேவைப்படுற தகவலையும் கொடுக்குறாங்க. இலவச தொலைபேசி எண் இருக்குது 181. இது எக்ஸாமில் கேட்பாங்க, மகளிர் உதவி எண் என்ன அப்படின்னு. 181 இது பார்த்தீங்க அப்படின்னா 2018 செயல்படுது. 24x7 வந்து நம்மளுக்கு வந்து செயல்படுது. ஓகே, இங்கே தப்பாக எடுத்துக்க 2x17 24x7. ஓகேவா? ஒரு எல்லா டைமும் செயல்படும் அப்படின்றத நம்ம அப்படி சொல்லுவோம். இப்போ மகளிர் உதவி எண் அப்படின்றது. அடுத்ததாக பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான மாநில மற்றும் மாவட்ட மையங்கள். ஓகேவா? இது வந்து ஹெம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
பெண்களுக்கான திட்டங்களை ஒருங்கிணைத்து வழிகாட்டி உதவுவதற்காக இந்த பெண்களுக்கான அதிகாரம் அளிப்பதற்கான மாநில மற்றும் மாவட்ட மையங்கள் செயல்படுது. அடுத்ததான் நம்ம பார்த்தோம் இல்லையா, குறுகிய கால தங்கும் இடம் சக்தி சதன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இக்கட்டான சூழலில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு குறுகிய காலத்தில் தங்குறதுக்கு உதவி பண்ணுறாங்க. 60:40 வந்து நம்மளுக்கு ஃபண்ட் வந்து கொடுக்குறாங்க. அடுத்ததாக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மாநில மகளிர் கொள்கை வந்து செயல்படுத்தியிருக்காங்க. அதை கொண்டு வந்த நாள் வந்து 2024 21 பிப்ரவரி. சரியா, 21 பிப்ரவரி 2024 மாநிலம் தமிழ்நாடு மாநிலம் பார்த்தீங்க அப்படின்னா மகளிருக்கான ஒரு கொள்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ப்ரிலிம்ஸில் கேட்பாங்க. ஓகே, மாநில மகளிர் கொள்கையை வெளியிட்ட வருஷம் என்ன அப்படின்னு டேட்டோடு கேட்பாங்க. 21 பிப்ரவரி 2024. சரியா, அடுத்ததாக விமனுக்கு இருக்கிற முக்கியமான சட்டங்கள் பழைய காலத்துலேருந்து பார்த்துட்டே வருவோம். ஃபஸ்ட்டு வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961 கொண்டு வந்தது. வரதட்சணை கொடுப்பதும் குற்றம், வரதட்சணை வாங்குறதும் குற்றம் அப்படின்னு அந்த சட்டத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த 1967 சட்டம் கொண்டு வந்தாலும் நம்மளுக்கு அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னா 1984, அடுத்து 1986 2 அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக கவர்மெண்ட் தமிழ்நாடு பார்த்தீங்க அப்படின்னா வரதட்சணை தடுப்பு விதிகள் அப்படின்னு ஒரு விதிகளை வந்து உருவாக்கியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பிரிவு 8B வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு மாநிலத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட சமூக நல அலுவலர்கள் அப்படின்னு ஒருத்தவங்களை நியமிப்பாங்க. இவங்க தான் அந்த மாவட்டத்தில் வரதட்சணையை தடுப்பதற்காக இருக்கிற நோடல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஒரு மாவட்டத்துக்கும் மாவட்ட சமூக நல அலுவலர் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் தான் வந்து திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறாரு. அவர் என்ன பண்ணுவார், எங்கேயுமே வந்து வரதட்சணை வாங்குறது போகிறது தெரிஞ்சுது அப்படின்னா அவங்க மேலே வந்து ஆக்ஷன் வந்து எடுப்பார். சரியா, அடுத்தது பாருங்கள், இப்போ ஒருத்தர் மேலே வந்து வரதட்சணை தடுப்பு சட்டத்தின் மூலமாக கைது செய்யப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வாரண்ட் இல்லாமல் கைது பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ஜாமீனில் வெளிவர முடியாததாக அந்த கைது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே முக்கியமான ஒரு விஷயம். சரி, அதுதான் வந்து இந்த சட்டம் வந்து எவ்வளோ வந்து ஸ்ட்ராங்கானது அப்படின்றது நம்மளுக்கு காட்டுது. அடுத்த சட்டம் பாருங்க, குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம். இது பார்த்தீங்கன்னா 2005 வந்துச்சு. வன்முறை அப்படின்னா ஒரு பெண்ணை இழுத்து போட்டு அடிக்கிறது மட்டுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, அவங்கள வந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறதா இருக்கலாம், இல்லை அவங்கள வந்து பார்க்குறது, அவங்கள பற்றி கேவலமாக பேசுறது, இது எல்லாமே அவங்களுக்கு வன்முறை அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா, அதனால இந்த சட்டம் வந்து ரொம்ப முக்கியம். இந்த சட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு சிவில்லையும் வரும், அதே மாதிரி கிரிமினல்லையும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீதியை வந்து வாங்கி கொடுக்குறாங்க. ஓகேவா, இப்போ ஒரு பெண்ணோட சிவில் ரைட்ஸை பாதிக்கிற மாதிரி ஒருத்தவங்க நடந்துக்கிறாங்க அப்படின்னா அதுக்கும் கேஸ் பண்ணலாம். இல்லை அவங்கள வந்து அட்டாக் பண்ணுறாங்க, அப்போ கிரிமினலாக வந்து அவங்க செயல்படுறாங்க யாரோ ஒருத்தவங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து என்ன பண்ணலாம், இந்த சட்டத்தை வந்து போடலாம். ஒரு பெண்ணுக்கு 60 நாளைக்குள்ளார என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிவில் ரைட்ஸ் எல்லாம் மீட்டு தராங்க. அதே மாதிரி இந்த ஒரு சட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கேஸில் பல்வேறு வகையான ஜட்ஜ்மெண்ட் வந்து வாங்க முடியும். சரியா, ஒரு பெண்ணை வந்து வாய்மொழியாகவோ உணர்ச்சி ரீதியாகவோ துன்புறுத்தினா கூட இதன் மூலமாக வந்து நம்மளுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவங்களுக்கு தீர்வு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் அதே மாதிரி தான், பிடியாணை இல்லாமல் கைது பண்ணலாம், பிணையில் வெளியில் வர முடியாது, ஜாமீனில் வெளில வர முடியாது. அடுத்ததாக பார்க்கலாமா, தமிழ்நாடு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான விடுதிகள் மற்றும் இல்லங்கள் ஒழுங்குமுறை சட்டம் 2014 வந்துச்சு தமிழ்நாட்டுக்கு. ஓகேவா, தமிழ்நாடு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான விடுதிகள் மற்றும் இல்லங்கள் ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் வந்து 2014 வந்திருக்கு. இதை சும்மா சட்டம் மட்டும் கேட்பாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது, பணியிடத்தில் பெண்களுக்கு ஏற்படும் பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு தடை மற்றும் தீர்வு சட்டம் 2013 வந்துச்சு. விசாகா கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ்க்காக கொண்டு வந்தது தான் இந்த பணியிடத்தில் பெண்களுக்கு ஏற்படும் பாலியல் துன்புறுத்தல்களுக்கான பாதுகாப்பு. எக்ஸாமில் அடிக்கடி கேட்பாங்க. இதோட பிரிவு 5 என்ன சொல்லுது அப்படின்னா, மாவட்ட ஆட்சியர் தான் இதோட மாவட்ட அதிகாரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மாவட்டத்தில் பல்வேறு கம்பெனிஸ் இருக்கும், நிறுவனங்கள் இருக்கும். ஒரு நிறுவனத்துலேயும் 10 பேருக்கு மேலே ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அங்கே உள்ளே வந்து என்ன பண்ணணும், ஒரு புகார் குழு வைக்கணும் அப்படின்றத இந்த சட்டத்தோட முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா, இதுலேயும் வந்து ஒருங்கிணைப்பு அலுவலராக மாவட்ட சமூக நல அலுவலர் அப்படின்றவர் செயல்படுறாரு.
அதே மாதிரி பிரிவு 6 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருவேளை 10 பேருக்கு கீழே வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு புகார்களை விசாரிக்கிறதுக்காக உள்ளூர் புகார் குழு அப்படின்றது மாவட்ட ஆட்சியரால் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இந்த உள்ளூர் புகார் குழு அப்படின்றது செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஒரு கம்பெனி இருக்கும், அதில் வந்து 10 பேர் வேலை செய்யலாம். இன்னொரு கம்பெனியில் சின்ன கம்பெனியாக இருக்கும், அங்கே வந்து ஒரு 2 பேர் தான் வேலை செய்வாங்க, கேர்ள்ஸு. அப்போ அவங்களோட மேனேஜரோ இல்லை அவங்களோட ஓனரோ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க போய் என்ன பண்ணலாம், இந்த உள்ளூர் புகார் குழுவில் வந்து கேஸ் போடலாம். அதை வந்து யார் பார்ப்பாங்க அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் வந்து பார்ப்பாரு. ஓகேவா, இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு வந்து 90 டேஸுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிலீஃப் வந்து வாங்கி கொடுப்பாங்க. ஓகேவா, அது என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த பர்சனை வந்து ஜெயிலில் போடுறதா இருக்கலாம், இல்லை நஷ்ட ஈடு வாங்கி கொடுக்குறதா இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். அடுத்து பாருங்க, தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் ரொம்ப முக்கியம், எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்பாங்க. தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் 1993 வந்து உருவாக்கப்பட்டுச்சு. இதுக்கு ஒரு தலைவர் மற்றும் ஒரு உறுப்பினர் செயலர் இருக்காங்க. மொத்தமாக 7 மெம்பர்ஸ் அப்படின்றவங்க இருக்காங்க. ஓகேவா, அப்போ 8 பேர் மொத்தம் இருப்பாங்க. ஓகேவா, அடுத்து கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியம் 2022 கொண்டு வந்தாங்க. இந்த வருஷம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியம் 2022. அடுத்து பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோன்னு ஒரு ஸ்கீம் இருக்கும் இல்லையா, அதை பார்க்க போகிறோம். அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. இங்கே வந்து முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு சட்டம் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இதோட நோக்கமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லா குடும்பத்துலேயும் வந்து ஒரு ஆண் குழந்தை பிறக்கணும் அப்படின்றது ரொம்ப பெரிய ஆசையாக மக்களுக்கு இருக்கும். அது வந்து டிஃபால்ட்டாகவே இருக்குது. அந்த ஒரு மோகத்தை வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்கு தான் இது முக்கியமான நோக்கமாக இருக்குது. ஓகேவா, ஆண் குழந்தை பிறந்தாதான் குடும்பத்துக்கு வந்து நல்ல பேர் அப்படின்ற பேர்லாம் கிடையாது அப்படின்றத பார்க்குறாங்க. அதே மாதிரி பெண் சிசு கொலையை தடுக்கிறது, குழந்தை திருமணத்தை தடுக்கிறது, பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, சரியா, சிறு குடும்ப முறை, அதாவது நிறைய குழந்தைகளை பெற்றுக்கக்கூடாது. ஒரு பெண் குழந்தை பிறக்குது அப்படின்னா ஆண் குழந்தை பெற்றுக்கிற வரைக்குமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தொடர்ந்து குழந்தைகளை வந்து பெற்றுப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் சிறு குடும்ப முறை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து குழந்தை பாலின விகிதத்தை இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ கடலூர் மாநிலத்திலலாம் மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 1000 ஆண் குழந்தைகளுக்கு வந்து 900க்கு கீழே தான், 800க்கு கீழே தான் வந்து பெண் குழந்தைகள் இருக்குது. அந்த மாதிரி எதுக்காக அப்படின்னா பெண் குழந்தை தான் ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, இன்னும் சொல்ல போனால் அப்படின்னா இல்லீகலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணிவிட்டு கருவில் இருக்கிறது ஆனா பெண்ணா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு ஒரு வேளை அது பெண் குழந்தையாக இருந்துச்சு அப்படின்னா அபார்ட் பண்ணுற பேரண்ட்ஸில் இன்ன வரைக்கும் கூட இருக்கிறாங்க. ஓகேவா, அதனால தான் இங்கே பாலின விகிதம் அப்படின்றது குழந்தைகளில் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆண் குழந்தை இருந்தால் தான் சந்தோஷப்படுறது அப்படின்றது, அதை குறைக்கிறது தான் இந்த நோக்கம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 2 டைப் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு பெண் குழந்தை இருக்கணும். ஓகேவா, ஒரே ஒரு பெண் குழந்தை இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஆண் குழந்தை பெற்றுக்கவும் கூடாது, தத்தெடுக்கவும் கூடாது. அவங்க அப்பா அம்மா யாராவது ஒருத்தவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா குடும்ப கட்டுப்பாட்டு முறை அப்படின்றத பண்ணிக்கணும். சரியா, அதுக்கப்புறம் அந்த பெண் குழந்தைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 50,000 அப்படின்றது வைப்பு தொகையாக வைப்பாங்க. அந்த பொண்ணுக்கு 18 வருஷம் ஆனதுக்கப்புறமா அந்த காசை வந்து எடுத்து கொடுப்பாங்க, கவர்மெண்ட்டே வட்டியோடு சேர்த்து கொடுப்பாங்க. இதுக்கு வந்து அந்த குழந்தைக்கு 3 வயசு ஆகிறதுக்குள்ளார என்ன பண்ணணும் அப்படின்னா விண்ணப்பிக்கணும். இது என்னென்னா ஒரு பெண் குழந்தை இருக்குது, எனக்கு அந்த குழந்தையே போதும் அப்படின்ற நினப்பில் இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கீமில் வந்து போக முடியும். அடுத்ததாக ஒரு ஸ்கீம் இருக்குது, 2 குழந்தை இருக்கும், 2மே பெண் குழந்தை அப்படின்னு. 3ஆவது அவங்க வந்து எந்த ஒரு ஆண் குழந்தையும் பெற்றுக்கவும் கூடாது, தத்தெடுக்கவும் கூடாது. அதே மாதிரி 2வது பிறந்த குழந்தைக்கு 3 வயசு முடியறதுக்குள்ளே என்ன பண்ணணும், அப்ளை பண்ணியிருக்கணும். 2 குழந்தைக்கும் தனித்தனியாக ஆளுக்கு 25,000 போடுவாங்க. அவங்களும் அதை 18 வயசு முடிஞ்சோடனே எடுத்துக்கணும். அதே மாதிரி அவங்க பெற்றவங்களோட வருமானம் பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 72,000க்கு கீழே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா அம்மாவில் யாராவது ஒருத்தவங்க 40 வயசுக்குள்ளாரையே சர்ஜரி, அதாவது கருத்தடை ஆப்ரேஷன் அப்படின்றது பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, பின்னால் பெனிஃபிட் வந்ததுக்கப்புறம் பின்னால் ஒரு குழந்தையை தத்தெடுக்கிறதோ அல்லது பெற்றுக்கொள்வதோ வந்து கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, குழந்தைக்கு 18 வயசு ஆகும்போது அவங்களோட வைப்பு தொகை வந்து வெற்றியோட திரும்ப வந்து கிடைக்கும். அடுத்ததாக குழந்தை திருமண தடை சட்டம் 2006 வந்த சட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து 2009 கவர்மெண்ட் வந்து சில விதிகளை வந்து உருவாக்கியிருப்பாங்க. 20/12/2009 சில விதிகளை வந்து உருவாக்கியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். ஓகேவா, எப்பயுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு சட்டத்தை வந்து போடுவாங்க, ஸ்டேட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்க ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து அதில் வந்து விதிகளை வந்து உருவாக்குவாங்க. அது வந்து நம்மளுக்கு முக்கியம். திருமண தடை சட்டம் வந்து 2006 சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் போடப்பட்டது. ஸ்டேட் வந்து 2009 டிசம்பரில்
டிசம்பர் 30 நம்மளுக்கு சில விதிகளை வந்து உருவாக்குறாங்க. இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு ஆணுக்கு 21 வயசு நிறைஞ்சிருக்கணும், ஒரு பெண்ணுக்கு 18 வயசு முடிஞ்சிருந்தால் மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கிற ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு கம்மியாக குழந்தைகளை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிணையில் வெளிவர முடியாத அளவுக்கு சிறை தண்டனை அப்படின்றது கிடைக்கும். அதே மாதிரி கல்யாணம்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் அந்த திருமணம் செல்லாது அப்படின்னு ரத்து பண்ணிடுவாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குழந்தை திருமணத்தை தடை செய்கிறது யார் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மாவட்ட சமூக நல அலுவலர் அப்படின்ற ஒருத்தர் இருப்பார். சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் தான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த தடை அலுவலராக இருக்கார். அதே மாதிரி இந்த குழந்தை திருமணத்தை நடத்தின எல்லாருக்குமே வந்து 2 வருஷம் ஜெயிலு, 1 லட்சம் அபராதம் அப்படின்றது கொடுக்குறாங்க. ஓகேவா? ஒரு குழந்தைய 18 வயசுக்கு கீழே கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க 181 ஹெல்ப்லைனை யூஸ் பண்ணலாம். 2018 நடைமுறையில் இருக்குது. அப்படி இல்லைன்னா சைல்டு ஹெல்ப்லைன் இருக்குது 1098, அதையும் வந்து கால் பண்ணலாம். அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மகளிர் குரல் அப்படின்னு ஒரு பேஜ் வந்து இருக்கான். அந்த பேஜ் வந்து சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை சார்பாக விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக சில குறும்படங்கள்லாம் வந்து ஏற்றிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நம்மளுக்கு கூற்று காரணங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக மூத்த குடிமக்கள் நலன். 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களெல்லாம் இந்தியாவில் மூத்த குடிமக்கள் அப்படின்னு சொல்கிறோம், சீனியர் சிட்டிசன் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களோட நலனை பாதுகாக்கிறதுக்காக 2007 ஒரு சட்டம் வந்துச்சு, மூத்த குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அந்த சட்டத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்தியாவில் முதியோர் அறிக்கை அப்படின்னு 2021 ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஓகேவா? இந்தியாவின் முதியோர் அறிக்கை அப்படின்னு. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவில் 2031 வாக்கில் 18.20% வந்து முதியோர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திட்டத்தை இந்த அறிக்கையை கொண்டு வந்தது யார் அப்படின்னா மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் தான் வந்து கொண்டு வந்தாங்க. அந்த 2021 அறிக்கை என்ன சொல்லுது, 2031க்குள்ளே இந்தியாவில் 18.2% வந்து என்ன இருப்பாங்க, முதியோர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி தமிழ்நாடு பார்த்தீங்க அப்படின்னா மூத்த குடிமக்கள் மாநில கொள்கையை 2024 கொண்டு வந்திருக்கு. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெண்கள் கொள்கை வந்து 2024, அதுவே மூத்த குடிமக்கள் மாநில கொள்கை 2023. சரியா? தமிழ்நாடு மூத்த குடிமக்கள் மாநில கொள்கை 2023 வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம் 2007 இருக்கு இல்லையா, அதை பற்றி டீப்பாக பார்க்கலாம். இந்த சட்டம் வந்து மத்திய அரசால் 2007 வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதுவே மாநில அரசு இதற்கான விதிகளை வகுத்திருக்காங்க. எப்போன்னா 2009. சரியா? இல்லை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சீனியர் சிட்டிசன் வந்து ஒரு பெண்ணுக்கு ஒரு குழந்தையோட அப்பா அம்மாவாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வளர்ப்பு தந்தை தாயாக இருக்கலாம். அவங்கள வந்து பிற்காலத்தில் அந்த கேர்டேக்கர் வந்து ஒழுங்காக பார்த்துக்கல, அவங்களோட பசங்களோ அல்லது அவங்களால தத்தெடுக்கப்பட்டு வளர்த்த பையனோ பொண்ணோ பார்த்துக்கல அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முறையிடுவாங்க. சரியா? இந்த முறையிடலை வந்து அவங்க 90 நாளுக்குள்ளே முடிச்சு கொடுக்கணும். அவங்களுக்கு அவங்களோட கிரீவன்ஸை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சரி பண்ணி கொடுக்கணும் 90 நாளுக்குள்ளே அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 10,000 வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களோட குழந்தைகள்கிட்ட இருந்து வாங்கி அவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போது இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது அப்பா அம்மா மட்டும் இல்லை, வளர்ப்பு தந்தை வளர்ப்பு தாயாக இருந்தாலும் கூட அவங்களுக்கும் இது வந்து செல்லுது அப்படின்றது தான். ஓகேவா? இவங்களுக்கு 3 மாதம் ஜெயில் அப்படின்றது கொடுப்பாங்க, 5,000 ரூபாய் அபராதம் யாருக்கு, அந்த குழந்தைங்களுக்கு. சரியா? அது மட்டும் இல்லாமல் இந்த முதியோர்களுக்கு யோகா ட்ரைனிங்கும் இந்த ஸ்கீம் மூலயமா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா பராமரிப்பு தீர்ப்பாயங்கள் அப்படின்றது இருக்குது. அதுக்கு ஹெட் யார் அப்படின்னா ஆர்டிஓ, ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் இருக்கார் இல்லையா, வருவாய் கோட்ட நிர்வாகி தான். ஒரு கோட்டத்துக்கும் அந்த முதியோர் சட்டத்துக்கு சம்மந்தமான கேசஸ்லாம் வந்து விசாரித்து அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா தீர்ப்பு வந்து கொடுப்பாரு. ஓகேவா? பிரிவு 5 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ஆர்டிஓ பற்றி சொல்லுது. பிரிவு 7 வந்து பராமரிப்பு தீர்ப்பாயம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்றத சொல்லுது. ஓகேவா? அதே மாதிரி சமரசம் மற்றும் பராமரிப்பு அலுவலராக மாவட்ட சமூக நல அலுவலர் இருக்கார். இப்போ வந்து அவங்க 2 பேரும் அப்பாவும் அம்மாவும் வந்து கேஸ் போட்டு குழந்தைகள்கிட்ட வந்து எங்களுக்கு காசு வாங்கி கொடுங்க அப்படின்னு கேஸ் போட்டாங்கன்னா ஆர்டிஓ கிட்ட வரணும். அதுவே சமரசமாக பேசிக்கிறாங்க, பராமரிப்பில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அவங்க வந்து எங்கே போவாங்க, மாவட்ட சமூக நல அலுவலருக்கு போவாங்க. இந்த 2 இடத்துலையும் போயிட்டு அவங்களுக்கு தீர்வு கிடைக்கல அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 60 நாளுக்குள்ளார மேல்முறையீடு பண்ணலாம். மேல்முறையீட்டு அதிகாரம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா மாவட்ட ஆட்சியர்கிட்ட இருக்குது. சரியா? இப்போ ஆர்டிஓ கிட்ட போகிறாரு, என் பையன் சாப்பாடு போட மாட்டான் அப்படின்னு சொல்கிறாரு, ஆனால் ஆர்டிஓ வந்து அதுக்கான எந்த ஒரு தீர்ப்பையும் கொடுக்கல.
அவங்க பையனுக்கு சாதகமாக கொடுக்குறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த சீனியர் சிட்டிசன் எங்கே போவார், ஸ்ட்ரெயிட்டாக கலெக்டர்கிட்ட போயிட்டு விண்ணப்பம் கொடுப்பாரு. அந்த விண்ணப்பம் கொடுக்கறதுக்கு 60 நாள் டைம் இருக்குது. சரியா, கீழே வந்து ஆர்டிஓவோட கோர்ட்டில் சொன்னதை அப்பீல் போகிறதுக்கு அவருக்கு 60 நாள் வந்து என்ன இருக்குது அப்படின்னா டைம் வந்து இருக்குது. சரியா, அடுத்ததாக மூத்த குடிமக்களுக்காக ஒரு உதவி எண் அப்படின்றது இருக்குது. என்னென்னா 1456 7. அது அப்படி ஞாபகம் வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்காது. 1456 7 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. ஓகேவா, நடுவில் ஃபஸ்ட்டு 1 வரும், அதுக்கப்புறம் 4567 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. இது வந்து மூத்த குடிமக்களுக்கான பாதுகாப்புக்கான எண். ஓகேவா, இது வந்து கட்டணம் இல்லாமல் செயல்படும். காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் நீங்கள் வந்து கால் பண்ணிக்கலாம். 28/4/2021 இந்த எண் வந்து செயல்பாட்டில் இருக்குது. சரியா, இது வரைக்கும் நம்ம மூத்த குடிமக்கள் நலன் பார்த்துட்டோம். அடுத்ததாக திருநங்கைகள் நலன் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு திருநங்கைகள் நல வாரியம் அப்படின்னு ஒரு நல வாரியம் இருக்குது தமிழ்நாட்டில். ஃபஸ்ட்டு திருநங்கைகளுக்காக நலவாரியம் கொண்டு வந்த ஒரு கவர்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கான பெருமை வந்து இருக்குது. திருநங்கைகள் நாளாக ஏப்ரல் 15 வந்து கொண்டாடுறோம். ஏன் அப்படின்னா திருநங்கைகள் நலவாரியம் ஸ்டார்ட் பண்ண டேவை தான் நம்ம அந்த டேவாக கொண்டாடுறோம். சரியா, இதை திருநங்கைகள் நலவாரியம் என்ன பண்ணும் அப்படின்னா சமூக பொருளாதார ஆதரவு மற்றும் நலத்திட்டங்களை செயல்படுத்த கவர்மெண்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது இந்த நலவாரியம் அப்படின்றது. ஓகேவா, 15/4/2008 வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த நலவாரியம் அப்படின்றது. இதோட தலைவர் பார்த்தீங்கன்னா சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டோட மினிஸ்டர் தான் தலைவராக இருப்பார். யாருக்கு, தமிழ்நாடு திருநங்கைகள் நல வாரியத்துக்கு. சரியா, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, 15/4/2008 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி திருநங்கைகளுக்கு மாத ஓய்வூதியம் அப்படின்றது கொடுக்குறாங்க. பொதுவாக ஓய்வூதியம் அப்படின்றது 60+ ஏஜில் இருக்கவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஆனால் திருநங்கைகளுக்கு 40+ல் கொடுக்குறாங்க. அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சோஷியல் வெல்ஃபேரில் நல வாரியத்தில் டிரான்ஸ்ஜெண்டர் நல வாரியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 11 அஃபிஷியல் தலைவர் உறுப்பினர்கள் இருப்பாங்க, 13 நான் அஃபிஷியல்ஸ் இருப்பாங்க, ஒரு மினிஸ்டர் வந்து தலைவராக இருப்பார். மொத்தமாக வந்து 13 24 25 பேர் வந்து அந்த மெம்பராக இருப்பாங்க. இதில் அந்த நல வாரியத்தில். சரியா, அதில் ஒருத்தர் தலைவர். அடுத்ததாக இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 2023 1500 அப்படின்றது மாதம் கொடுக்குறாங்க. முன்னாடி 1000 இருந்துச்சு, 2023 1500 அப்படின்றது மாறி இருக்கு. அடுத்ததாக திருநங்கைகளுக்கான கல்வி கனவு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. உயர்கல்வியை தொடர திருநங்கைகளுக்காக கல்வி கட்டணம் விடுதி கட்டணம் முழுசுமே வந்து அந்த திருநங்கை நல வாரியமே எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திருநங்கைகள் செயலி அப்படின்னு ஒரு ஆப் வந்து இருக்குது, அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கணும். சரியா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அசிஸ்டன்ட் வந்து கொடுக்குறாங்க. சுய தொழில் செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 50,000 வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்கும் அந்த நல வாரியத்துலேருந்து. ஒரு வருஷத்துக்கு 200 பெண்களுக்கு இந்த திருநங்கைகளுக்கு இந்த ஸ்கீம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அடுத்ததாக திருநங்கைகள் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 2019 வந்த சட்டம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்தது. திருநங்கைகள் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் அப்படின்றது. இதில் தமிழ்நாடு வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட விதிகளை 2022 உருவாக்கியிருப்பாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சுயமாக உணரப்பட்ட பாலின உரிமை அடையாளத்திற்கான சான்றிதழ் வழங்குவது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு திருநங்கை வந்து அவங்களே வந்து ஃபீல் பண்ணுறாங்க, நான் வந்து ஒரு பையன் கிடையாது பொண்ணு அப்படின்னு, அப்படி இல்லை நான் வந்து ஒரு பொண்ணு கிடையாது பையன் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஃபீல் பண்ணால் போதும், அதை வந்து அவங்க போயிட்டு நான் வந்து ஒரு திருநங்கை அப்படின்னு சொல்லி அவங்க ஐடி கார்டை வந்து வாங்கிக்க முடியும். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும், ஒரு மெடிக்கல் குழு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கள விசாரித்து அதாவது அவங்கள பரிசோதனை பண்ணி அவங்க வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் தான் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தா மட்டும்தான் அந்த ஐடி கார்டு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது அவங்க சுயமாகவே நான் வந்து திருநங்கை அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க போயிட்டு என்ன பண்ணலாம், கார்டு அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மருத்துவ பரிசோதனையோ அல்லது உடல் பரிசோதனையோ தேவையில்லாமல் அவங்களோட அடையாள சான்றிதழ் வழங்கப்படுது. யார் கொடுப்பாங்க, மாவட்ட ஆட்சியர் வந்து கொடுப்பாரு. சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக வந்து இது திருநங்கைகள் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் அப்படின்றது இருக்குது. இந்த LGBTQ எல்லாருக்குமே வந்து இது பெனிஃபிட்டாக வந்து இந்த ஆக்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக கவர்மெண்ட்டோட முக்கியமான விருதுகள் பார்க்க போகிறோம். பெண் குழந்தைகளின் முன்னேற்றத்துக்கான மாநில விருது ஜனவரி 24 கொண்டு வராங்க. ஜனவரி 24 எது அப்படின்னா நேஷ்னல் கேர்ள் சைல்டு டே அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, அப்போ தேசிய பெண் குழந்தைகள் தினம் வந்து ஜனவரி 24. அந்த ஜனவரி 24 2018 வருஷத்துலேருந்து பெண் குழந்தைகள் முன்னேற்றத்திற்கான மாநில விருது அப்படின்றது வழங்கப்பட்டு வருது. சரியா, 18 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கான பெண் கல்வி, பெண் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு,
அவங்களோட சமூக அவலங்கள், பெண் குழந்தை திருமண தடை, இந்த மாதிரி விஷயங்களில் சிறப்பாக செயலாற்றின சமூக ஆர்வலர்களுக்கு இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க. 2024 கடலூர்லேருந்து சௌமியா அப்படின்றவங்க இந்த அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. சரியா, இது வந்து நீங்கள் யார் யாருன்னு அப்டேட் பண்ணால் போதுமானது. அடுத்து சிறந்த மாவட்டங்களுக்கான விருது பிப்ரவரி 24 கொடுக்குறாங்க. பிப்ரவரி 24 ஒரு முக்கியமான டே தான். அது என்னன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெண் குழந்தைகளின் பாலின விகிதத்தை அதிகரிப்பதற்காகவும், இளவயது கர்ப்பம், உயர் பிறப்பு வீதம், கருக்கலைப்பு விகிதம், குழந்தை இறப்பு வீதம், இது எல்லாத்தையும் குறைக்கிறதுக்காக இந்த சிறப்பாக செயலாற்றின மாவட்டங்களுக்கு அந்த மாவட்ட ஆட்சியருக்கு ப்ரைஸ் வந்து கொடுப்பாங்க ஒரு வருஷமும். சரியா, பாராட்டு சான்றிதழ் அப்படின்றது 2024 பார்த்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரி, காஞ்சிபுரம், கோயம்புத்தூர் 3 டிஸ்ட்ரிக் வந்து இந்த அவார்டு வந்து வாங்கியிருக்கு. சரியா, அடுத்து ஔவையார் விருது மார்ச் 8 உலக பெண்கள் தினம் அன்னைக்கு வந்து கொடுக்குறாங்க. சமூக சீர்திருத்தம், மொழி, கலை, பத்திரிகை, கலாச்சாரம், மத நல்லிணக்கம், பெண்கள் மேம்பாடு, நிர்வாகம், பெண்களுக்கு உதவி, இதெல்லாம் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா, சிறப்பாக செயலாற்றவங்களுக்கு இதில் வந்து 1.5 லட்சம் காசு வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பாராட்டு சான்றிதழ் கொடுப்பாங்க. சரியா, அடுத்து திருநங்கை விருது ஏப்ரல் 15 கொடுக்குறோம். திருநங்கைகளுக்கு அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காகவும் அவங்களோட வெல்ஃபேருக்காகவும் செயல்பட்டவங்களுக்கு இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க. 2022 கொடுக்குறாங்க. இதில் 1 லட்சம் காசு, அதுக்கப்புறம் பாராட்டு சான்றிதழ் இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஓகேவா, இது வரைக்கும் நம்ம பெண்கள், அதுக்கப்புறம் குழந்தைகள், முதியோர்கள், திருநங்கைகள் எல்லாருக்கும் பார்த்தோம். இப்போது சத்துணவு திட்டங்கள் பற்றி பார்க்க போகிறோம். சரியா, பசிப்பினி மருத்துவன் இல்லம் அணித்தோ செய்தோ கூறுமின் எமக்கே அப்படின்னு புறநானூரில் ஒரு பாட்டு இருக்கான். ஓகேவா, பசிப்பினி மருத்துவன் இல்லம், யார் வீட்டில் சாப்பாடு போடுறாங்களோ அவங்க வந்து டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அணித்தோ செய்தோ, பக்கத்தில் இருக்கா இல்லை தூரமாக இருக்கா சொல்லுங்கள் அப்படின்னு ஒருத்தவங்க கேட்குறாங்களாம். ஓகேவா, அப்போது சாப்பாட்டு போடுறவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க, பசிப்பினி மருத்துவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் சாப்பாடு அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுலேயும் சத்துணவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா சத்தும் நம்மளுக்கு கிடைச்சா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் நம்மளோட ஹெல்த் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஸ்கீமாக வந்து இப்போது சமீபத்தில் முக்கியமான ஸ்கீமாக இருக்கிறது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனோட நம்பர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு நோக்கம். அடுத்து 2வது நோக்கம் ஒர்க்கிங் உமன் எம்பவர்மெண்ட். இதுவும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. வெறுமனே கூற்று காரணங்களில் பள்ளி குழந்தைகளோட வருகையை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து ஒர்க்கிங் உமனோட எம்பவர்மெண்ட்டு போட்டோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன குழந்தைங்களுக்காக தானே சோறு போடுறாங்க அப்படின்ட்டு நம்பர் 1 மட்டும் தான் கரெக்டு அப்படின்னு போட்டு வந்துடுவோம். ஆனால் கீழே என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பெண் வந்து அந்த குழந்தைங்களுக்கு சமைச்சு சாப்பாடு போடணும் அப்படின்ற ப்ரெஷர் இல்லாமல் எழுந்து வேலைக்கு போகிறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டுமே அவங்களோட நோக்கமாக இருக்குது. ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனோட நம்பரை இன்க்ரீஸ் பண்ணணும், ஒர்க்கிங் உமனோட எம்பவர்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா மதுரையில் லான்ச் பண்ணுறாங்க. 15/9/2022 செப்டம்பர் 15 இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. யாரோட பர்த்டே, அண்ணாவோட பர்த்டே அன்றைக்கி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க 2022. சரியா, அதுக்கப்புறம் ஆகஸ்ட் அடுத்த வருஷமே பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 25 எல்லா கவர்மெண்ட் ப்ரைமரி ஸ்கூல்லையும் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 2024 ஜூலை 15 பார்த்தீங்க அப்படின்னா காமராஜர் பர்த்டே. ஓகேவா, அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லையும் ரூரல் ஏரியாஸில் இருக்கிற கவர்மெண்ட் எய்டட் ப்ரைமரி ஸ்கூல்ஸ்லையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணுறாங்க. ஓகேவா, விரிவாக்கம் வந்து பண்ணுறாங்க. இந்த 3 டேட்டுமே முக்கியம், எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் 1982 வந்த ஒரு திட்டம் வந்து இது ரொம்பவே முக்கியமான ஒரு திட்டம். 1982 இவங்க சத்துணவு திட்டம் போடுறத பார்த்துட்டு தான் 1995 சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சத்துணவு திட்டம் வந்து கொண்டு வராங்க. அப்போது எந்த அளவுக்கு நம்ம முன்னோடியாக இருக்கோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. சென்னை மாநகராட்சியில் நீதி கட்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1925 மதிய உணவு திட்டத்தை அமல்படுத்தியிருக்காங்க. இந்தியாவிலே மதிய உணவு திட்டம் போட்ட ஃபஸ்ட்டு நகராட்சி அப்படின்றது சென்னை நகராட்சி தான். சரியா, மாநகராட்சி சாரி. அடுத்ததாக மதிய உணவு திட்டம் எப்படிலாம் வந்து இப்போ வரைக்கும் வந்துட்டுருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு 1962 எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் என்ன பண்ணுறாங்க மதிய உணவு அப்படின்றது கொடுக்குறாங்க. 1982 எம்ஜிஆர் வந்து அதை சத்துணவு அப்படின்னு மாற்றுறாரு. அடுத்த 84 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 5வது வரைக்கும் போட்டுட்டு இருந்த சத்துணவு 6வதுலேருந்து 10வது வரைக்கும், அதாவது ஹையர் ஸ்கூலுக்கும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாற்றுறாங்க. 1989 2 வாரத்துக்கு ஒரு முட்டை அப்படின்னு கொடுக்குறாங்க. அடுத்து 98
2 வயசுலேருந்து 15 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு ஒரு முட்டை அப்படின்னு கொடுக்குறாங்க. அடுத்து 2004 பார்த்தீங்க அப்படின்னா அதையே வந்து என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் நிறுத்தி வச்சுருப்பாங்க, அடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதே தான் ஸ்கீமு. 2006 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாரத்துக்கு 2 முட்டை, யாருக்கு 2 வயசுலேருந்து 15 வயசு வரைக்கும் இருக்க குழந்தைக்கு. அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்மளுக்கு பால்வாடியிலேருந்தே வந்து யூகேஜி ஃப்ரீ கேஜிலேருந்தே என்ன பண்ணுறாங்கன்னா 10வது வரைக்கும். சரியா? அடுத்து 2007 3 முட்டை அப்படின்றது போடுறாங்க. அதே மாதிரி ஸ்கூல் பால்வாடி குழந்தைங்களுக்கும் வந்து வாரத்துக்கு ஒரு முட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 2010 வாரத்துக்கு 5 முட்டை அப்படின்னு வருது. 2014 மசாலா முட்டை மற்றும் கலவை சாதம் அப்படின்றதெல்லாம் கொண்டு வராங்க. ஓகேவா? இதை பார்த்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து 1995 தான் என்ன பண்ணுறாங்க, மதிய உணவு திட்டத்தை கொண்டு வராங்க, சத்துணவு திட்டமாக. அது வந்து 8th படிக்கிற வரைக்கும் இருக்கிற பசங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஓகேவா? இந்த சத்துணவு திட்டத்தோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் வந்து போடுவாங்க. அதில் விட்டமின் ஏவும் விட்டமின் டியும் வந்து சேர்த்துருப்பாங்க. ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ்னால் சாதாரண அரிசியில், நம்ம சாப்பிட்ற அரிசியில் சில ஊட்டச்சத்துக்கள் கம்மியாக இருக்கும். அதான் அதில் செறிவூட்டப்பட்ட அரிசியாக வந்து சாப்பாடு வந்து போடுறாங்க. சரியா? அடுத்ததாக பிரதமரின் ஊட்டச்சத்து திட்டம், பிரதான் மந்திரி போஷன் சக்தி நிர்மான் அப்படின்னு சொல்லுவோம். போஷன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லுவோம். சரியா? இந்த தேசிய ஊட்டச்சத்து திட்டம் பார்த்தீங்கன்னா 15 ஆகஸ்ட் 1995 சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தொடங்கப்பட்டது. தொடக்க கல்வி பயிலும் பெண் குழந்தைகளுக்கு கொண்டு வந்தது தான். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணது எப்போ அப்படின்னா 1997 98 வரைக்கும். அடுத்து 2007 பார்த்தீங்க அப்படின்னா உயர்கல்வி படிக்கிற பசங்களுக்கும் விரிவுபடுத்துகிறாங்க. இதில் வந்து ஷேர் வந்து 60:40 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த சத்துணவு மையங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட தமிழ்நாட்டில் ISO தரச்சான்று பெறுறதுல முன்னோடி மாநிலமாக இருக்குது. ஓகேவா? இந்தியன் ஸ்டாண்டர்டாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிறைய சத்துணவு மையங்களுக்கு வாங்கியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ISO தரச்சான்று எத்தனை பேருக்கு வாங்கியிருக்கோம்னா 100 சத்துணவு மையங்கள் தமிழ்நாட்டில் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உணவு பாதுகாப்பு மற்றும் இந்திய தரச்சான்று FSSAI அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க வந்து நம்மளோட எல்லா சத்துணவு மையங்களையும் பதிவு செஞ்சு ஒரு வருஷமும் அதை ரினியூவல் பண்ணிட்டு இருக்கிற ஒரே மாநிலம் வந்து நம்மளோட தமிழ்நாடு தான் அப்படின்றாங்க. இதெல்லாம் நம்மளோட முக்கியத்துவம், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ICDS ஸ்கீம் பற்றி பார்க்க போகிறோம். ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு பணிகள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவோம். 1975 வருஷம் கொண்டு வந்தாங்க. 0லேருந்து 6 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளோட ஊட்டச்சத்து மற்றும் சுகாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கன்வாடிகள் மூலமாக இந்த சேவைகளை பண்ணுறதுனால திறன்மிகு அங்கன்வாடி அப்படின்னு போஷன் 2.0 ஒரு ஸ்கீம் வந்து வந்திருக்கு. ஓகேவா? அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த போஷன் 2.0 எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா 6 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள், கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்கள், வளரிளம் பெண்கள் 14 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும், பெண்கள் 14 வயசுலேருந்து 49 வயசு வரைக்கும், இவங்க எல்லாருக்குமே அவங்களோட சத்து இல்லாததுனா சரி பண்ணுறதுக்காக இந்த திட்டம் வந்து இருக்குது. போஷன் 2.0 அகெயின்ஸ்ட் மால் நியூட்ரிஷன். ஓகேவா? அவங்களோட ஊட்டச்சத்து குறைபாட்டை எதிர்க்கிறதுக்காக இந்த போஷன் 2.0 வந்து இருக்குது. ஓகேவா? இது முக்கியமாக ஒரு 2 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த போஷன் 2.0. நம்ம தெரியும் நீடித்த நிலையான வளர்ச்சி அப்படின்னு. அந்த நீடித்த நிலையான வளர்ச்சியில் 2வதாக என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பசியின்மை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை வந்து சரி பண்ணணும். 4வதாக தரமான கல்வி, அதை வந்து கொடுக்கணும். 2யுமே வந்து இந்த போஷானோட நோக்கமாக இருக்குது. இதில் அங்கன்வாடி மையம் இருக்கும் அப்படின்னு நான் சொன்னாலே அங்கன்வாடியில் ஒரு 6 வகையான சேவைகள் செய்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இணை உணவு வழங்குதல், 2வது முறைசாரா முன்பருவ கல்வி வழங்குதல், 3வது ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார கல்வி வழங்குதல், 4வது சுகாதார பரிசோதனை, அடுத்ததாக நோய் தடுப்பு மற்றும் மருந்துகள் விநியோகம், அடுத்து பரிசோதனை. ஓகேவா? நேஷ்னல் ஹெல்த் மிஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த பரிசோதனை அப்படின்றத. ஓகே, இந்த 6 விஷயமும் வந்து பண்ணுறாங்க. ஓகேவா? அங்கே வந்து சத்துணவு மாவு கொடுப்பாங்க. ஓகேவா? சின்ன பசங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் எப்படி சாப்பிடணும், எப்படி சத்தாக இருக்கணும் அப்படின்றத சொல்லி தருவாங்க. நம்மளுக்கு ஹெல்த் செக்கப்பு ப்ரெக்னென்சியில் இருக்கவங்களுக்கு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நோய் தடுப்பு மருந்துகள், அதாவது என்னென்னா இப்போ பூச்சி மாத்திரை கொடுக்கறது, அதே மாதிரி தடுப்பூசி கொடுக்கறது, இதெல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பரிந்துரை சேவைகள், நீங்கள் வந்து ஒரு குழந்தை வளர்ச்சியில் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் அந்த டாக்டரை பாருங்கள், இந்த டாக்டரை பாருங்கள் அப்படிலாம் சொல்லுவாங்க. இது எல்லாமே அங்கன்வாடி சேவையோட சேவைகள். இதில் நியூட்ரிஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 50:50 ரேஷியோவில் சென்டரும் ஸ்டேட்டும் வந்து ஃபண்டு வந்து கொடுக்குறாங்க. அதுவே அங்கன்வாடின்னு பார்க்கும்பொழுது 60% வந்து சென்ட்ரலு, 40 வந்து ஸ்டேட். சரியா? அடுத்து இவங்களோட சத்து மாவு ரொம்ப முக்கியமானது.
BIS ஸ்டாண்டர்ட் வந்து வாங்கியிருக்காங்க. 1153/6/2022 படி ஜனவரி 2023 முதல் BIS தரச்சான்று வழங்கப்படுது. இந்த சத்து மாவில் 2 ஃப்ளேவர் வந்து இருக்குது, ஏலக்காய் மற்றும் வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 படி சூடான சமைச்ச உணவு வந்து கொடுக்குறாங்க அந்த குழந்தைக்கு. ஒரு குழந்தைக்கும் 3 வயசுலேருந்து 6 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைக்கு அவங்களுக்கான ஒரு நாளைக்கு சாப்பாட்டில் 500 கலோரி வந்து அந்த சூடான சமைச்ச உணவில் கிடைக்குதான். அது மட்டும் இல்லாமல் 12லேருந்து 15 கிராம் புரோட்டீன் வந்து அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வளரிளம் பெண்களுக்கான திட்டம் அப்படின்னு பார்க்கும்பொழுது போஷன் 2.0ல் சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க 2024-25. அது வந்து 14 வயசுலேருந்து 18 வயசு இருக்க வரைக்கும் எல்லாரையுமே குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறோம். கேர்ள் சைல்டுக்கு ஊட்டச்சத்து கொடுக்கறதுக்காக கொண்டு வந்த ஒரு திட்டம் தான் தமிழ்நாட்டில் SAG அப்படின்றது. இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீமு. தமிழ்நாட்டில் 2 மாவட்டங்களில் செயல்படுது. ஓகேவா, ஒன்று ராமநாதபுரம், இன்னொன்று விருதுநகர். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து செயல்படுத்துறதுல முக்கியமாக வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஆதார் கார்டு அப்படின்றது மேண்டட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தேசிய ஊட்டச்சத்து மாதமாக செப்டம்பர் மாதத்தை கொண்டாடுறோம், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்ததாக ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படின்னு ஒரு சட்டம் வந்து ஒரு ஸ்கீம் வந்து இருக்குது. 7/5/2022 நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, மருத்துவ கவனிப்பு தேவைப்படும் 6 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு மருத்துவ உதவியும் ஊட்டச்சத்து தேவைப்படும் குழந்தைகளுக்கு சிறப்பான ஊட்டச்சத்தும் கொடுக்குற ஒரு ஸ்கீம் தான் இந்த ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படின்ற திட்டம். இதில் பார்த்தீங்கன்னா 6வது, அதாவது 0 to 6 month பேபியோட அம்மாவுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஊட்டச்சத்து பெட்டகம் அப்படின்றத கொடுப்பாங்க. அதுவே 6 வயசுலேருந்து 6 மாதம் 6 மாதத்துலேருந்து 6 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கே என்ன பண்ணுவாங்க, ஊட்டச்சத்து பெட்டகம் கொடுப்பாங்க. நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சிலே வந்து ஒரு பாக்ஸ் கிட்டுலாம் கொடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் இதில் தான் வருது. சரியா, அடுத்து சென்னை மருத்துவக் கல்லூரி என்ன சொல்லுது அப்படின்னா பால்வாடியில் கொடுக்குற இந்த ரெடி டு யூஸ் தெரப்பட்டிக் ஃபுட்டை வந்து சாப்பிட்ட குழந்தைகளோட உயரம் மற்றும் எடை ரெண்டுமே குறிப்பிடத்தக்க அளவு முன்னேற்றம் வருது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஓகேவா, யார் ரிசர்ச் பண்ணாங்க? சென்னை மருத்துவக் கல்லூரி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரிசர்ச் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போலாம் வந்து பால்வாடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிஸ்கட் மாதிரி கொடுக்குறாங்க. அதுதான் இந்த ரெடி டு யூஸ் தெரப்பட்டிக் ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள 74% குழந்தைகள் இந்த ரெடி டு யூஸ் தெரப்பட்டிக் ஃபுட்டை சாப்பிட்டு வளர்ந்துருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. சரியா, அடுத்ததாக ஆரம்ப கால குழந்தை பருவ பராமரிப்பு மற்றும் கல்வின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். 2013 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மாவட்டத்தோட சிறப்பான பாடத்திட்டம் வந்து இதில் செயல்படுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடி பாடி விளையாடு பாப்பா APVP அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நேஷ்னல் லெவலில் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பருவகால பராமரிப்பு மற்றும் கல்வி எல்லாம் கொடுக்குறாங்க. 2013 இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படுது. ஓகேவா, 11 மாதத்துக்கும் 11 தீமில் வந்து ஸ்கூலுக்கு வந்து பாடம் நடத்துவாங்க. அதாவது பால்வாடியில் பாடம் நடத்துவாங்க. அது கடைசி 1 மாதம் வந்து ரிவிஷன் அப்படின்றத பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி அசஸ்மெண்ட்டும் போகுது TNICDS அப்படின்ற ஒரு ஆப் மூலமாக. சரியா, அதுக்கப்புறம் ஊட்டச்சத்து குறைபாடு இல்லா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வந்து இருக்குது. அது வந்து ICDS மூலமாக தான் கொண்டு வராங்க. அதுலேயும் வந்து அவங்க குழந்தைங்களுக்கு முன்பருவ கல்வி ஊட்டச்சத்து தான் கொடுக்குறாங்க. சரியா, அடுத்ததாக குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள். இது வந்து 1887 சீர்திருத்த பள்ளிகள்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க 1887. சரியா, அடுத்ததான் இளைஞர் நீதி சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்குது. 1920 பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் குழந்தைகள் சட்டம் அப்படின்ட்டு வந்திருக்கு. ஓகேவா, இந்த இளைஞர் நீதி சட்டம் 2015 வந்துச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளை பராமரிப்பு மற்றும் பாதுகாப்புக்காக கொண்டு வந்த ஒரு சட்டம். அது மட்டும் இல்லாமல் போக்சோ ஆக்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் அப்படின்னு 2012 வந்த ஒரு சட்டம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையங்கள் சட்டம், இது வந்து 2005 கொண்டு வந்த ஒரு சட்டம். அடுத்து ஒழுக்குநெறி பிறழுதல் தடுப்பு சட்டம், இது வந்து 1956 வந்துச்சு. இந்த வருஷத்தை மட்டும் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம பார்த்தோம் இல்லையா, இளைஞர்கள் நீதி குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டம் 2015 வந்துச்சு. குழந்தைகள் நேய சூழலை உருவாக்கணும், சைல்டு ஃப்ரெண்ட்லி சுச்சுவேஷன்ஸ் வந்து உருவாக்கணும் அப்படின்றதுக்காக இடர்பாட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு முறையான பராமரிப்பு பாதுகாப்பு மேம்பாடு சமூகத்தோடு ஒன்றிணைத்தல் இது எல்லாமே இதில் பண்ணுறாங்க.
2017 தமிழ்நாட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொண்டு வந்தாங்க. அதில் 2024 சில அமெண்ட்மெண்ட்டும் பண்ணாங்க. சரியா, இதில் வந்து குழந்தைகளுக்கு ஜேஜேபி அப்படின்னு ஜுவைனல் ஜஸ்டிஸ் போர்டு அப்படின்னு ஒரு போர்டு இருக்குது. குழந்தைகள் நீதி வாரியம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து ஒரு நீதிபதியும் 2 சோஷியல் ஒர்க்கரும் இருப்பாங்க. அந்த 2 பேரில் ஒருத்தவங்க வந்து ஃபீமேலாக இருப்பாங்க. சரியா, அது மட்டும் இல்லாமல் குழந்தை நல குழுக்கள் இந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக கொண்டு வந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நலக்குழுவில் ஒரு தலைவர் 4 உறுப்பினர் இருப்பாங்க. அதில் ஒரு விமன் வந்து இருப்பாங்க. குழந்தைகளோட அதிகபட்ச நலனை உறுதி செய்கிறதுக்காக இந்த குழந்தை நலக்குழுக்கள் செயல்படுது. தமிழ்நாட்டில் 36 குழந்தை நலக்குழுக்கள் இருக்குது. சரியா, அடுத்து குழந்தை தத்தெடுப்பு பற்றி பார்க்குறோம். மத்திய தத்தெடுப்பு வள அதிகார அமைப்பு அதாவது CARA வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை வந்து நிர்வாகம் பண்ணுறாங்க. மத்திய தத்தெடுப்பு வள அதிகார அமைப்பு ஒன்றிய அரசோட மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழே ஒரு தன்னாட்சி அமைப்பாக இந்த CARA இருக்குது. தத்தெடுப்பு முறைகள் ஆன்லைன் வழியாக இந்தியா முழுசும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தத்தெடுப்பை எளிதாக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு பாலமாக மாநில தத்தெடுப்பு வள முகமை அப்படின்றது செயல்படுது. ஓகேவா, அதே மாதிரி தத்தெடுக்கும் பெற்றோர்களுக்கு சிறப்பான தத்தெடுப்பு மையம் அப்படின்றது மத்திய தத்தெடுப்பு வள மையம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக குழந்தைகளுக்கான பாதுகாப்பு சேவைகள் திட்டம் மிஷன் வாத்சல்யா அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்து இருக்குது. இது வந்து நம்மளுக்கு இளைஞர் பாதுகாப்பு சட்டம் 2015 கீழே கொண்டு வரப்பட்ட ஒரு அமைப்பு. சரியா, அடுத்து போக்சோங்க எல்லாருக்குமே தெரியும். பாலியல் வன்கொடுமை, பாலியல் சுரண்டல், இழப்பீட்டு இதை வந்து சரி பண்ணுறதுக்காக பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு இழப்பீட்டு நிதி அப்படின்னு ஒரு நிதி வந்து உருவாக்கியிருக்காங்க. அடுத்து குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையங்கள் சட்டம் 2005. இது வந்து சட்டப்பிரிவு 17(1) கீழே செயல்படுத்தப்படுது. சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒரு தலைவர் 6 மெம்பர் வந்து இருக்காங்க. 18/1/2013 அடுத்து ஒழுக்க நெறி பிழைதல் தடுப்பு சட்டம் 1956 பெண்களுக்கு வணிக ரீதியாக அவங்கள பாலியல் சுரண்டலுக்கோ கடத்தலோ உள்ளாக்கிறத தடுக்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த ஒழுக்க நெறி பிறழ்தல் தடுப்பு சட்டம். அடுத்து வாழ்வொளி திட்டம் ரொம்ப முக்கியமான திட்டம் உஜ்வாலா அப்படின்னு சொல்லுவோம். பெண் குழந்தைகளுக்கு பாலியல் குற்றமுக்கு எதிராக பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறதுக்காகவும் குழந்தைகளுக்கு மனித உரிமையை மீட்டு கொடுக்கறதுக்காகவும் கொண்டு வந்தது தான். இதில் ஒன்றிய அரசு மாநில அரசு 2 பேருமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மறுவாழ்வு அப்படின்றது கொடுக்குறாங்க. அடுத்ததாக தமிழ்நாடு மாநில குழந்தைகளுக்கான கொள்கை ரொம்ப முக்கியம். 2021 வந்துச்சு. நம்ம இது வரைக்கும் மாநில மகளிர் கொள்கையை பார்த்துருக்கோம், மூத்த குடிமக்களுக்கான கொள்கையை பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் இப்போ குழந்தைகளுக்கான கொள்கையும் பார்க்குறோம். சரியா, எல்லாமே வருஷத்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சாலையோரங்களில் உள்ள குழந்தைகளுக்கான மறுவாழ்வு கொள்கை 2022 கொண்டு வந்திருக்காங்க. சாலையோரங்களில் வசிக்கிற குழந்தைகளை மீட்டு அவங்களுக்கு படிப்பு கல்வி அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு எல்லாமே கொடுப்பாங்க. இதில் குழந்தைகளோட ஹெல்ப்லைனும் கொடுத்துருக்காங்க. 1098 24x7 மணி நேரம் நடக்கும். அவசர தொலைபேசி கட்டணம் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஆகஸ்ட் 1 2023 புதுப்பொலிவோடு செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக சமூக சீர்திருத்தத்துறை மத நல்லிணக்கத்தை காக்கவும் சமுதாய ஒற்றுமையை மேம்படுத்தவும் 1999 சமூக சீர்திருத்தத்துறை அப்படின்னு ஒரு துறை வந்து உருவாக்கு. இந்த சமூக சீர்திருத்த துறை பார்த்தீங்க அப்படின்னா 2002 ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையோட இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, சமூக சீர்திருத்த துறை ஸ்டார்ட் பண்ணது 1999. ஏடி வெல்ஃபேர் கூட ஜாயின் பண்ணது எப்போ அப்படின்னா 2002 அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு கீழே சமூக நீதி கண்காணிப்பு குழு அப்படின்னு ஒரு குழு இருக்குது. இதில் ஒரு தலைவர் 7 மெம்பர் வந்து இருப்பாங்க. சரியா, சமூக நீதி அளவுகோலானது சட்டப்படி முழுமையாக செயல்படுத்தப்படுகிறதா அப்படின்றது கண்காணிக்கிறதுக்காக தான் இந்த குழு வந்து செயல்படுது. இதில் கல்வி வேலைவாய்ப்பு பதவி உயர்வு நியமனம் இது எல்லாத்துலேயுமே வந்து சமூக நீதி அளவுகோல்கள் முறையாக பின்பற்றப்படுதா அப்படின்னு கண்காணிக்கிறாங்க. சரியா, அடுத்ததாக ஒரு 3 ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சுக்கோங்க. மாணவர்களுக்கான தேர்வு உதவி எண் பார்த்தீங்க 14417. சரியா, அடுத்து முதியோர் உதவி எண் முன்னாடியே பார்த்தோம் 14567 அப்படின்னு. அடுத்து இணையதள குற்ற தடுப்பு எண் அது வந்து 1930 அப்படின்றது. ஓகேவா, அடுத்து அறிஞர் அண்ணாவோட ஒரு கோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பெண் சுயமாக வாழ முடியும் என்றால் அவளே ஒரு வல்லரசாக மாறுவாள் அப்படின்னு அறிஞர் அண்ணா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஹைலைட் பண்ணி கொடுத்ததுனால கொடுத்துருக்கேன். அடுத்து 2011 மக்கள் தொகை அடிப்படையில் 48.5% பெண்கள் வந்து இருக்காங்க இந்தியாவில் அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்ததாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா கவர்மெண்ட் சர்வீஸ் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து இருக்குது 1948 இந்த ஹோமில் பார்த்தீங்க அப்படின்னா விடோஸு, அடுத்து டெஸ்டிடியூட் விடோஸு, டிசர்டட் விடோஸு அண்ட் அவங்களோட சில்ட்ரன்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. கவர்மெண்ட், அதாவது அரசு சேவை இல்லம் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவோம். இதில் வந்தீங்கன்னா விதவைகள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற விதவைகள், அவங்களோட குழந்தைகள் எல்லாரையுமே தங்க வச்சுப்பாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 6 இடத்துல இருக்குது இந்த சேவை இல்லம். பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு, சேலம், கடலூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி, சிவகங்கை 6 இடத்துல இருக்குது. இந்த டிஸ்ட்ரிக்டும் ரொம்ப முக்கியம். செங்கல்பட்டு, சேலம், கடலூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி, சிவகங்கை. இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பெண்ணோட குழந்தையும் வச்சுப்பாங்க. ஓகேவா? ஒரு பெண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட 3 குழந்தை வரைக்கும் வளர்த்துக்க முடியும் அந்த சேவை இல்லத்தில். அதுவே ஒரு ஆண் குழந்தையாக இருந்துச்சு அப்படின்னா 5வது படிக்கிற வரைக்கும், பெண் குழந்தையாக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட கிராஜுவேஷன் முடிக்கிற வரைக்குமே கூட அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த சேவை இல்லத்தில் தங்கிக்கலாம். அந்த சேவை இல்லத்தில் படிப்பு மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டரு, ஸ்போக்கன் இங்கிலீஷு இதெல்லாம் சொல்லி தருவாங்க. சிலம்பம், கராத்தே, தற்காப்பு கலைகள் சொல்லி தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் சிசிடிவி சர்வேலன்ஸ் வந்து இருக்குது. சரியா? அடுத்ததாக பிங்க் ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ இருக்கும், உங்களுக்கு தெரியும். அது வந்து கேர்ள்ஸ் தான் வந்து ஓட்டுவாங்க. இது வந்து எதில் தொண்டுங்கினாங்க அப்படின்னா நிர்பயா சேஃப் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்கும். ஓகேவா? அதற்கு கீழே கொண்டு வந்தது தான் இந்த பிங்க் ஆட்டோ அப்படின்றது. இதில் பார்த்தீங்கன்னா 250 விமன் ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி, ஹைப்ரிட் ஆட்டோ எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 8/3/2025 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லையா? அப்போ கொண்டு வந்தது தான் இந்த பிங்க் ஆட்டோ அப்படின்ற ஸ்கீமு. இதில் பார்த்தீங்கன்னா 100 பிங்க் ஆட்டோ அப்படின்றது செயல்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பிங்க் ஆட்டோ வந்து வாங்குறதுக்காக அவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் அப்படின்றது மானியமாக கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. சரியா? இந்த பிங்க் ஆட்டோட முக்கியமான பெனிஃபிட் என்ன அப்படின்னா அதை பெண்கள் ஓட்டுவாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். அது கூடவே ஜிபிஎஸ் ட்ராக்கர் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் ஹெல்ப்லைன் இருக்குது, எமர்ஜென்சி ஹெல்ப்லைன் இருக்குது. இந்த பிங்க் ஆட்டோ ஸ்கீமுக்கு பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விடோஸ்க்கும் டெஸ்டிடியூட் விடோஸ்க்கும் ப்ரையாரிட்டி அப்படின்றது கொடுக்குறாங்க. சரியா? அடுத்து எனக்கு கொடுத்துருக்காங்க ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் அப்படின்னு ஒரு திருக்குறள் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திருக்குறள், பார்த்து வச்சுக்கோங்க. ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு கீழே தான் நம்மளுக்கு சாக்ஷன் அங்கன்வாடி பற்றி கொடுத்துருக்காங்க. அதில் அந்த அங்கன்வாடியில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எல்லா இடத்துலையுமே பால்வாடி இருக்கிறது இருக்கும், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த சாக்ஷன் அங்கன்வாடி அப்படின்றது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? இதோட முக்கியமான சிறப்பம்சம் என்ன அப்படின்னா நியூட்ரி கார்டன் அப்படின்றது வைக்கிறாங்க. அதாவது ஒரு கார்டன், ஒரு தோட்டம் வைப்பாங்க. அந்த தோட்டத்தில் அந்த குழந்தைங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் நிறைந்த கீரைகள், அந்த மாதிரி சின்ன சின்ன காய்கறிகள்லாம் விளைப்பாங்க. அதுக்கப்புறம் ஒய்ஃபை கனெக்டிவிட்டி இருக்கும், எல்இடி ஸ்க்ரீன் இருக்கும். அதே மாதிரி ஒரு குழந்தைக்கும் போஷன் ட்ராக்கர் அப்படின்றது இருக்கும். 2021 கொண்டு வந்தாங்க. இந்த போஷன் ட்ராக்கரில் அந்த குழந்தையோட வயது, உயரம், எடை எல்லாத்தையும் கணக்கு பண்ணிகிட்டே வருவாங்க. குழந்தையோட வளர்ச்சியை வந்து ட்ராக் பண்ணிகிட்டே வருவாங்க. ஓகேவா? இதுக்குன்னு ஒரு ஆப் வந்து இருக்குது, தமிழ்நாடு ICDS அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து TNEGAக்கு கீழே செயல்படுது. ஓகேவா? இதில் முக்கியமாக ஆதார் என்ரோல்மெண்ட் அப்படின்றது முக்கியமாக இருக்குது. ஓகேவா? சாக்ஷம் அங்கன்வாடி எக்ஸாமில் ரொம்ப முக்கியம் சாக்ஷம் அங்கன்வாடி. அடுத்து உச்சத்தை உறுதி செய் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. இதில் வந்து ஃபேஸ் 1 பார்த்தீங்க அப்படின்னா 6 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு மருத்துவ உதவி அப்படின்றது கொடுக்குறாங்க. 7/5/2022 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபேஸ் 2 பார்த்தீங்க அப்படின்னா 2024 வந்து தொடங்கினாங்க. 15/11/2024 லோ பர்த் வெயிட் இருக்க குழந்தைக்கு ப்ரையாரிட்டி அப்படின்றது கொடுக்குறாங்க. சரியா? அடுத்தது முன்னாடியே பார்த்தோம் சைல்டு ப்ரொடெக்ஷன் அண்ட் ஜுவைனல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சிறார் இளைஞர் நீதி அப்படின்னு சொல்லிட்டு அதில் மிஸ் ஆன பாயிண்ட்ஸ்லாம் நான் எக்ஸ்ட்ரா போட்டு வச்சுருக்கேன். தமிழ்நாடு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. இந்த தமிழ்நாடு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் ரைட் ஆஃப் தி சைல்டு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஓகேவா? அதை இந்தியா வந்து 1992 ஏற்றுக்கிட்டாங்க. அதாவது ஐநாவோட குழந்தைகள் மனித உரிமை அப்படின்னு சொல்லுவோம், குழந்தைகள் உரிமை கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதை வந்து இந்தியா 1992 ஏற்றுக்கிட்டாங்க. தமிழ்நாடு இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதில் ஃபஸ்ட்டு ரிஃபார்மேட்ரி ஸ்கூல் ஆக்ட் 1976 வந்தது. அதன் மூலியமாக ஸ்கூலை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1887. முன்னாடியே பார்த்தோம் மதராஸ் சில்ட்ரன்ஸ் ஆக்ட் 1920 அப்படின்னு. ஓகேவா? அதை திரும்ப ரிப்பீட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து எக்ஸாமில் ரொம்ப முக்கியம். அடுத்ததாக தொட்டில் குழந்தை திட்டம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஜெயலலிதாவோட முக்கியமான ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சேலத்தில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் இப்போ 10 டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த தொட்டில் குழந்தை திட்டம் அப்படின்றது செயல்படுது. தொட்டில் குழந்தை திட்டம் அப்படின்னா ஒரு அப்பா அம்மாவுக்கு அந்த
குழந்தைய வந்து வளர்க்குறதுக்கு முடியல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து கவர்மெண்ட்டோட ஹாஸ்பிட்டலில் அரசு தொட்டில் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதில் வந்து போட்டுருவாங்க. அது வந்து கவர்மெண்ட் வந்து அதுக்கப்புறம் அந்த குழந்தைய டேக் கேர் பண்ணிப்பாங்க. 1992 மார்ச் 24 1992 ஸ்டார்ட் பண்ணி 2024 மார்ச் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 6278 சில்ட்ரன் வந்து ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அது அந்த மாதிரி தொட்டிலில் போடுறது மட்டும் இல்லாமல் சாக்கடையில் போட்டு போகிறது, இந்த மாதிரி குப்பையில் சுருட்டி போட்டு போகிறது, இது எல்லாத்தையுமே அந்த எடுத்து வளர்க்குறாங்க. ஓகேவா? இதில் குழந்தைங்களை காப்பாற்றுனது பார்த்தீங்க அப்படின்னா 6278 குழந்தைகள் காப்பாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் மேல் சில்ட்ரன் பார்த்தீங்க அப்படின்னா 1494 பேர், ஃபீமேல் சில்ட்ரன் பார்த்தீங்க அப்படின்னா 4783, ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்றவங்க இருக்காங்க. சரியா? அடுத்து மிஷன் வாத்சல்யா அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. இது வந்து சென்ட்ரல் வந்து கவர்மெண்ட் ஃபண்ட் வந்து கொடுக்குறாங்க. இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேமிலி பேஸ்டு கேர் வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல. இது என்ன பண்ணுறாங்கன்னா மிஸ்ஸிங் சைல்டு, காணாமல் போன குழந்தைகளை ட்ராக் பண்ணுறதுக்காக கொண்டு வந்து தான் இந்த மிஷன் வாத்சல்யா அப்படின்னு சொல்கிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வில்லேஜ் லெவல் ப்ரொடெக்ஷன்ஸ் அப்படின்றத கொண்டு வராங்க. வில்லேஜ் லெவல் ப்ரொடெக்ஷன், சைல்டு ப்ரொடெக்ஷன் அப்படின்றத யூனிசெஃப் வந்து இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இம்மாரல் டிராஃபிக்கிங் ப்ரிவென்ஷன் ஆக்ட் 1956 வந்துச்சு. அதாவது கடத்துதல் தடுப்பு சட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சட்டத்துக்கு புறம்பான முறையில் கடத்துறது தடுக்கிறதுக்காக இதுக்கு வந்து விக்டிம் ரிலீஃப் ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. 10,000 ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் தான் அந்த உஜ்வாலா ஸ்கீம் வந்து இருக்கும். ஓகேவா? நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஓகேவா? அது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமானதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிப்பீட் ஆகிருக்கு, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து சைல்டு ஆர்ஃபன் சப்போர்ட் வந்து ப்ரையாரிட்டி அட்மிஷன் வந்து கவர்மெண்ட் ஹோம்லேயும் கவர்மெண்ட் ஹாஸ்டல்லையும் கொடுக்குறாங்க. அந்த குழந்தைங்களுக்கு டியூஷனு, ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாமே கிராஜுவேஷன் வரைக்கும் கவர்மெண்ட்டே பார்த்துப்பாங்க. அதில் டிஸ்ட்ரிக்ட் கமிட்டி இருப்பாங்க. அதில் தலைவர் பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அப்படின்றவங்க இருப்பாங்க. இல்லை தமிழ்நாடு பசங்களுக்கு மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்காலேருந்து வந்த பசங்களுக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்து டி அடிக்ஷன் மற்றும் ரீஹாபிலிட்டேஷன், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த காலத்தில் போதைப் பொருள் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேவா? அதை தடுக்கிறதுக்காக டி அடிக்ஷன் சென்டர்ஸ் வந்து நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம். அந்த டி அடிக்ஷன் சென்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் வெறும் மது பழக்கத்துக்கும் புகைப்பழக்கத்துக்கும் இருந்துச்சு. இப்போ பயங்கரமான ட்ரக்ஸ் வந்து போயிட்டுருக்கு. அதனால் இது சம்மந்தமாக நம்மளுக்கு கொஷின் கேட்பாங்க. 25 சென்டர்ஸ் வந்து இருக்குது. ஐஆர்சிஏஎஸ் சென்டர், ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதில் நேஷ்னல் லெவலில் பார்த்தீங்கன்னா 2018 வந்து தொடங்கியிருக்காங்க. இதில் நாஷா முக்த் பாரத் அபியான் அப்படின்னு வந்து ஒரு ஸ்கீம் வந்து இருக்குது. ஓகேவா? இது வந்து டி அடிக்ஷனுக்காக தான் இந்த திட்டம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஃபண்ட் வந்து கொடுக்குறாங்க. சரியா? அடுத்ததாக சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம் 2023 கொண்டு வந்தது. சமூக பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஜனவரி 1, 2023 வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதத்துக்கு 1500 ரூபா ஏற்றி கொடுத்துக்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அடுத்ததாக ஊனமுற்றோருக்கு பார்த்தீங்க மாற்றுத்திறனாளி தான் 1500 ரூபா அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதர் பென்ஷன் ஸ்கீம், ஓல்டேஜ் பென்ஷன் ஸ்கீமு, அதுக்கப்புறம் டெஸ்டிடியூட் விடோவுக்கு பென்ஷன் ஸ்கீம்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி பென்ஷன்லாம் 1200 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஆகஸ்ட் 2023 மற்றவங்களோட பென்ஷனையும் வந்து ஏற்றுனாங்க. சரியா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள்எஸ் தாசில்தார் இருக்காங்க இல்லையா? சமூக பாதுகாப்பு திட்ட வட்டாட்சியர் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் வந்துச்சுன்னா 30 நாளில் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக உழவர் பாதுகாப்பு திட்டம், முதலமைச்சரோட உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் 60 வயதுக்கு மேலே இருக்கிற லேண்ட்லெஸ் அக்ரிகல்ச்சர் லேபருக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாதுகாப்புக்காக ஒரு விஷயம் பண்ணுறாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 5 கிலோ அரிசி வந்து நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013 படி அவங்களுக்கு கொடுக்குறாங்க. வயதான உழவர்களுக்கு. ஓகேவா? அவங்களுக்கு நிலையான சொத்து அப்படின்றது 1 லட்சம் ரூபாய் மதிப்புக்கு கீழே இருக்கணும். அவங்களுக்கு வருஷத்துக்கு 2 வாட்டி வேட்டி புடவை அப்படின்றத கொடுக்குறாங்க. இதுதான் சிஎம் உழவர் பாதுகாப்பு திட்டம். அடுத்ததாக சோஷியல் ரிஃபார்ம் அண்ட் மானிட்டரிங், நம்ம முன்னாடியே பார்த்தோம். சரியா? சமூக சீர்திருத்தத்துறை அப்படின்னு சொல்லிட்டு 1999 வந்துச்சு. அதை வந்து ஏடி வெல்ஃபேர் கூட 2002 வந்து இணைச்சாங்க. அதை வந்து இப்போ மாற்றிருக்காங்க. 2006 வந்து ரிவைஸும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதோட கமிட்டி வந்து 2021 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு தலைவர் 14 மெம்பர் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அடுத்ததாக நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 2019 to
21 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5வது நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே வந்துருந்துச்சு. அதில் குழந்தைகளை 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஸ்டண்டிங், வேஸ்டிங், அண்டர் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஸ்டண்டிங்கில் 25% குழந்தைங்க இருக்குது, வேஸ்டிங்கில் 14.6% குழந்தைங்க இருக்குது, அண்டர் வெயிட்டில் 22% குழந்தைங்க இருக்குது. சரியா? இந்த ஸ்டண்டிங், வேஸ்டிங், அண்டர் வெயிட்லாம் என்ன அப்படின்னு நெட்டில் போட்டு பாருங்கள். அடுத்ததாக ஜனவரி 24 முக்கியமான தினங்கள் பார்க்க போகிறோம். சரியா? இது அந்த சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டோட ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க ஒரு முக்கியமான டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஜனவரி 24 தேசிய பெண் குழந்தைகள் தினம், பிப்ரவரி 24 மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம், மார்ச் 8 உங்களுக்கே தெரியும் இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே, அதாவது சர்வதேச மகளிர் தினம், ஏப்ரல் 15 திருநங்கையார் தினம், ஜூன் 12 ஆன்டி சைல்டு லேபர் டே, குழந்தை தொழிலாளர்களுக்கு எதிரான தினம், ஜூன் 15 எல்டர்ஸ் அப்யூஸ் அவேர்னஸ் டே, அதாவது முதுமக்கள், அதாவது மூத்த குடிமக்களை அப்யூஸ் பண்ணுறதுக்கு எதிரான விழிப்புணர்வு தினம் அப்படின்னு சொல்கிறோம். அக்டோபர் 1 இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஓல்டர் பர்சன், முதுமக்களோட தினம், அதாவது முதியோர் தினம் அப்படின்னு சொல்லுவோம். ஓல்டஸ்ட் டே அக்டோபர் 1. அதே அக்டோபர் 11 பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் கேர்ள் சைல்டு டே. சரியா? நவம்பர் 25 பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் ஆஃப் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் விமன் அப்படின்னு ஒரு டே கொண்டாடுறாங்க. ஓகேவா? பெண்களுக்கு எதிரான வன்முறையிலருக்கு எதிரான தினம் அப்படின்னு சொல்லிட்டு நவம்பர் 25. ஓகேவா? அடுத்து நவம்பர் 26 டவுரி ப்ராஹிபிஷன் டே, அதாவது வரதட்சணை தடுப்பு தினம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து டிசம்பர் 10 பார்த்தீங்க அப்படின்னா மனித உரிமைகள் தினம். டிசம்பர் 10 மனித உரிமைகள் தினம் போன குரூப் 4 கூட கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அதனால இந்த தினங்கள்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமானது. ஓகேவா? அதனால தான் எடுத்து எழுதியிருக்கேன். இதோட நம்மளுக்கு அந்த சோஷியல் வெல்ஃபேர் மற்றும் விமன் எம்பவர்மெண்ட் மினிஸ்ட்ரியோட பாலிசி நோட்டில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமான டேட்டா எல்லாமே நான் எடுத்து கொடுத்துட்டேன். சரியா? நீங்கள் பாலிசி நோட் படிக்கிறதுக்கு இந்த டைமில் உங்களுக்கு டைம் கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் ப்ரிலிம்ஸ் முடிச்சதுக்கப்புறமா மெயின்ஸுக்கு ஒரு கிளான்ஸ் அந்த பாலிசி நோட்டை ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கிற முக்கியமான டேட்டா எல்லாமே நான் கொடுத்துட்டேன். சரியா? புதுசாக பாலிசி நோட்டு வந்ததுலேருந்து தான் எடுத்திருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி லைக் பண்ணிவிட்டு ஹைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் ஹைப் கொடுங்க. ஹைப் கொடுத்தீங்க அப்படின்னா தான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என் வீடியோ போய் காட்டும். சரியா? அதனால் லைக்கும் ஹைப்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ மற்றவங்களுக்கு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப் 1 குரூப் 2க்கு படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். குரூப் 4லையுமே இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கஷ்டமான கொஷின் கேட்கணும் அப்படின்றதுக்காக பாலிசி நோட்லாம் கொண்டு வராங்க. அதனால் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.